ஸோ இது முக்கியம். அடுத்தது பாருங்க எனிமீஸ் வருது. ஸோ எனிமீஸ் பாருங்க, எனிமீஸ் வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கணும். ஸோ பிளேயரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ரைட் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். ஸோ எனிமீஸ் அப்புறம் இருக்கு. அப்புறம் பாருங்க இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் தேவை, கேம் ஓவருங்கிற டெக்ஸ்ட் மெசேஜ் தேவை. அப்புறம் நம்ம ஸ்கோர் வேணும். ஓகே, ஸ்கோர் வந்து இங்க நீங்க பிரிண்ட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஐகான் நம்ம செட் பண்ணணும். ஓகே, இந்த ஐகான் இதுதான் ஐகான் நம்ம செட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த டைட்டில் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இத்தனை விஷயம் ஒரு மினிமம் கேம் நீங்க டெவலப் பண்ணாவே மினிமம் இத்தனை விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஆட் பண்ணுங்கிறது நேற்றே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரைட். ஸோ இமேஜ் லோட் பண்றதுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ இமேஜ் எப்படி நீங்க லோட் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணணும். pygame.image.load நான் இப்போ வந்து ரிவைஸ் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு என்ன சொன்னோ அதை நான் ரிவைஸ் பண்ணிடுறேன் ஃபார் 10 minutes. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஏதாவது இதுவுமே மறக்காது. இன்னைக்கு அந்த கோட் பாக்குறப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கு அப்பதான் மறக்காது. ஸோ image.loadங்கிற மெத்தட் மட்டும் நீங்க கால் பண்ண போதும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுல நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, நேற்று ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க இல்லையா, பைக்லெட் யூஸ் பண்ணி எனக்கு 3D இமேஜஸ் 3D வேணும் அப்படின்னு நம்ம கேட்டீங்க இல்லையா? ஸோ அதுக்கான கோடு தான் இது, பாத்துக்கோங்க. ஸோ பைக்லெட் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். இது நீங்க பிப் இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது பைகேம் மாதிரி நீங்க பைக்லெட் நீங்க இன்ஸ்டால் பண்ணவே போதும். நான் இதுல வந்து சும்மா ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் என்ன பண்ணிருக்கேன்னா ஹலோ வேர்ல்டுன்னு இங்க வந்து பிரிண்ட் பண்ணிருக்கேன். வேற எதுவுமே நான் இதுல பண்ணல. ரைட். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு பாருங்க இந்த ஹலோ வேர்ல்டு டெக்ஸ்ட் வந்து பாருங்க 3D டெக்ஸ்ட் இது. ஓகே, ஸோ நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பைக்லெட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க 3Dயும் நீங்க கொண்டு வந்துடலாம். ரைட். ஸோ இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கை லோட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மியூசிக் டாட் லோட், அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்தது இல்லையா, அந்த அந்த அப்படின்ற அந்த மியூசிக் வந்தது இல்லையா, அந்த மியூசிக் வரதுக்கான லோட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் இது. ஸோ மிக்சர்ன்ட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ மிக்சர் டாட் மியூசிக் டாட் லோடுங்கிற கிளாஸ் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மெத்தட் மூலியமா உங்களோட ஃபைல் உங்களோட MP3 ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க எந்த ஃபைல் கொடுத்துக்கலாம். OGG ஃபைல்ஸ் கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ அதுக்கப்புறம் நீங்க MP3 போட்டுக்கலாம், MP4 போட்டுக்கலாம், வேவ் ஃபைல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்க எந்த ஃபைல் வந்து எக்ஸ்டென்ஷன் நீங்க வச்சுக்கலாம். அப்புறம் அது ஸோ அகைன் மிக்சர் டாட் மியூசிக் டாட் பிளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பிளே ஆகிட்டே இருக்கும். ரைட். ஸோ நீங்க -1 கொடுத்தீங்கன்னா அந்த மியூசிக் இப்போ எக்ஸாம்பிள் 5 minutes ரன் ஆயிட்டு அதுக்கப்புறம் எண்ட் ஆகாது, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொட்டீனா அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான கமெண்ட் தான் இது -1 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இமேஜ் எப்படி லோட் பண்றது தெரியும். ஓகே, மியூசிக் எப்படி லோட் பண்றது தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் பைத்தான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ இது இல்லைன்னா இது தெரியலன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிளாஸ் புரியாது, செஷன் புரியாது. ஸோ அது நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற என்ன தேவைனாக்கா இமேஜ் எப்படி லோட் பண்றதுன்னு நம்மளுக்கு காட்டிட்டோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ். இது நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து இன்னைக்கு செஷன் வந்து உங்களுக்கு நல்லா புரியும், இல்லைன்னா புரியாது. ரைட். ஸோ நான் முன்னையே சொன்ன மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா பைத்தான் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இன்னைக்கு நம்ம இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால இன்னைக்கு கிளாஸ் வந்து நல்லா ஈஸியா கவனிக்க முடியும், அதாவது ஈஸியா உங்களால கிராஸ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் லேர்ன்ட் இன் திஸ் வீக். ஸோ லாஸ்ட் வீக்ல நீங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கையில ஐ எம் ஜஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ லிஸ்ட் கண்டிப்பா தெரியணும். அதாவது பைத்தன்ல வந்து லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி அப்பன் பண்றது, எப்படி மேனிபுலேட் பண்றதுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இது தெரியலனா உங்களுக்கு வந்து மல்டிபிள் எனிமீஸ் கிரியேட் பண்ண முடியாது. ரைட். ஸோ எனிமீஸ் இருக்கும் பாத்தியா, நீங்க அதுலயே பாத்துருக்கீங்களே, அந்த நான் கேம் ரன் பண்ணி காட்டினப்பே உங்களுக்கு பாருங்க எனிமீஸ் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 20 எனிமீஸ் வந்து சுத்திட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எனிமீஸை வந்து நீங்க மல்டிபிள் எனிமீஸ் நீங்க ஆப்ஜெக்ட், அதாவது ஒவ்வொரு எனிமியும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட். ஸோ நீங்க மல்டிபிள் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னாக்கா நீங்க வந்து லிஸ்ட் மூலியமா கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால உங்களுக்கு லிஸ்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ லிஸ்ட் மேனிபுலேஷன்ஸ் கண்டிப்பா தெரியணும். அதாவது லிஸ்ட் மேனிபுலேஷன்னா ஒரு லிஸ்ட்ல எப்படி வந்து எலமெண்ட் ஆட் பண்றது, அந்த எலமெண்ட் எப்படி டெலிட் பண்றது, அந்த எலமெண்ட் எப்படி மேனிபுலேட் பண்றது. ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ் எழுத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ அது தெரியலனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரைட். ஸோ இது நீங்க அதாவது ரொம்ப சிம்பிள் இல்லையா? டெஃப்னு கீவேர்டு, அப்புறம் ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் பேராமீட்டர், அவ்வளவுதான். கோலன் வச்சுட்டு உங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க. ரைட். ஸோ அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன் எழுத தெரியணும். அடுத்தது ரேண்டம் வந்து முக்கியம். ரேண்டம்னாக்க இங்க பாருங்க ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்றது, இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ ரேண்ட் இன்ட்டுக்குள்ள நீங்க ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள எத்தனை நம்பர் வந்து ரேண்டமா ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவையும். ரைட். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மேத் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேத் ஃபங்க்ஷன் எதுக்குனாக்கா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கொலிஷன் ஒன்று யூஸ் பண்ண போறோம். கொலிஷன் என்னன்னா நீங்க ஃபயர் பண்ணுவீங்க, ஃபயர் பண்ண என்ன ஆகுனாக்கா ஒரு புல்லட் ஃபயர் ஆகும் இல்லையா? ஸோ அந்த புல்லட் வந்து எனிமியை போய் அட்டாக் பண்ற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம்.
ஓகே, சோ அதுதான் கொலிஷன். ஓகே, சோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு மேக்ஸ்ல இல்லையா? நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல 8th 9th வந்து கண்டிப்பா இந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க, ரைட்? சோ அது என்ன ஃபார்முலா நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். தெரியலன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு கிளாஸ் முடியாது. சோ நீங்க கூகுள் போயிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலான்னு இருக்கு, போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்துரும், ரைட்? சோ இந்த ஃபார்முலா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த மேக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபயர் வந்து அந்த புல்லட் ஃபயர் பண்றோம் இல்லையா? அந்த புல்லட் போயிட்டு எனிமியை ரீச் பண்ற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும், ரைட்? சோ அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்ம இதுதான் வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும், ரைட்? சோ இதுதான் வந்து உங்களோட புல்லட்டுக்கும் உங்களோட எனிமியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ரைட்? சோ அந்த புல்லட் வந்து அந்த எனிமியை ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எக்ஸ்ப்ளோட் ஆயிடும், ரைட்? சோ இது கண்டிப்பா தேவை. இது நம்மளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? சோ இது பார்த்துட்டோம். சோ இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த 4 விஷயம் கண்டிப்பா தெரியணும். இல்லைன்னா இன்னைக்கு இந்த செஷன் வந்து உங்களுக்கு புரியுது கொஞ்சம் கஷ்டம். சோ இதை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. சோ லிஸ்ட் தெரியணும், அப்புறம் ஃபங்க்ஷன் தெரியணும், அப்புறம் ரேண்டம் தெரியணும். ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட்னு ஒன்று இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன், ரைட்? சோ இது கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? ரைட்? சோ அதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு தான் வந்து அந்த கொலிஷனுக்கு தான் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல தேவை. ஓகே, வேற என்ன தெரியும்னா பை கேம்ல உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஒரு பிளிக் ஃபங்க்ஷன் எதுக்கும் தெரியணும். அதாவது பிளிக் ஃபங்க்ஷன் தான் ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் உங்க ஸ்கிரீன். ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு தடவை மூவ் பண்ணுச்சுன்னா நீங்க வைல் லூப் குள்ள எழுதுவீங்க. வைல் லூப் கண்டிப்பா எழுதுறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா அது தெரியலனா கஷ்டம் தான், ரைட்? ஸோ கஷ்டம்னு நினைக்காதீங்க, எல்லாமே ஈஸி தான். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் விட பைத்தான்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா ஜஸ்ட் மற்ற லாங்குவேஜ்ல 1000 லைன் எழுதுற கோடு பைத்தான்ல வெறும் 100 லைன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நாங்க இந்த 13 இயர்ல வந்து நிறைய லாங்குவேஜஸ் நாங்க எழுதியிருக்கோம், ரைட்? ஸோ நிறைய லாங்குவேஜஸ்ல ப்ராடக்ட் டெவலப் பண்ணிருக்கோம், ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆஸ் எ ப்ராடக்ட் மேனேஜர் நான் வந்து டெக்னிக்கல் மேனேஜரா இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், பைத்தான் மாதிரி ஒரு நல்ல லாங்குவேஜ், ஈஸியான லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. ஸோ மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய இஷ்டத்துக்கு கோட் லைன் எழுதுறோம், லைன் ஆஃப் கோட் அதிகமா இருக்கும், ரைட்? ஸோ அதுல வந்து டீபக் பண்றது கஷ்டம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக நீங்க பைத்தான் யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா எங்களோட டைம் வந்து ரொம்ப கம்மியாச்சு. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே லைப்ரரியா இருக்கு, ரைட்டா? நீங்க வந்து கோட் அடிக்க தேவையே இல்லை. எல்லாமே அந்த 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 பைத்தானோட லைப்ரரிஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த லைப்ரரிக்குள்ள இருக்கிற மெத்தடை கால் பண்ணாவே போதும், ரைட்டுங்களா? ஸோ அதான் நீங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்களா? ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியணும், ரைட்? ஸோ உங்களுக்கு பிட் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இமேஜ் டாட் லோடுன்னு ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட இமேஜ் எப்படி லோட் பண்றது அந்த மெத்தட் இது. அடுத்தது வந்து மியூசிக் லோட் பண்றது. அப்புறம் வந்து டெக்ஸ்ட்டை ரெண்டர் பண்ணோம். ஏன்னா கேம் ஓவர் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஸ்கோர் ஆட் ஆகிட்டே வருது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் லாஜிக் எழுதுவோம். அது கவலைப்படாதீங்க, அது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பைத்தான்ல இது முக்கியம். பை கேம்ல இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நேற்று நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி கீ ஸ்ட்ரோக் வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம கேமை கண்ட்ரோல் பண்ண போறோம். அப்போ இதில் நம்ம என்னென்ன கீ ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணோம்னா லெஃப்ட் கீ, ரைட் கீ, ஓகே, இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த பிளேயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நீங்க லெஃப்ட் சைடு நான் நேற்று சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் ஆரோ நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் கோஆர்டினேட் நீங்க கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஒய் இந்த ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணனாக்கா உங்களோட எக்ஸ் ஆக்சிஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்பதான் அந்த கோஆர்டினேட் சேஞ்ச் பண்ணாத பண்ணதான். இப்போ எக்ஸாம்பிள் 40th பொசிஷன்ல இருக்குன்னா 40+3 43 இருக்கு நீங்க மூவ் பண்ணும். அப்பதான் வந்து உங்களோட இமேஜ் வந்து மூவ் ஆகும். இமேஜ்னா கேரக்டர் மூவ் ஆகும், ரைட்? இந்த இதுல நம்ம யூஸ் பண்ற சின்சான் கேரக்டர், புரியுதுங்களா? சோ அந்த கேரக்டர் உங்களுக்கு மூவ் ஆகும். சோ உங்க கீ ஸ்ட்ரோக் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம், மூணு தான் யூஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ண போறோம். ஸ்பேஸ் எதுக்குன்னா நம்ம அந்த புல்லட் வந்து ஃபயர் ஆகுது இல்லையா, அதுக்கு நீங்க எப்பெல்லாம் ஸ்பேஸ் பிரஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் வந்து புல்லட் ஃபயர் ஆகும். ஸோ இன்னைக்கு லாஜிக் நம்ம அதான் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் ரைட் எதுக்குன்னு தெரியுது இப்ப. அடுத்தது ஸ்பேஸ் கீ பிரஸ் பண்ணா அந்த புல்லட் அந்த பிளேயர்ல இருந்து புல்லட் வந்து ஃபயர் ஆகும், ரைட்? ஸோ அடுத்தது வந்து எக்ஸிட் பட்டன். எக்ஸிட்னா அந்த ஸ்கிரீன்ல க்ளோஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த க்ளோஸ் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆயிடும், ரைட்? ஸோ இது கண்டிப்பா தேவை. ஸோ இது மூணாவது விஷயம். அடுத்தது நாலாவது விஷயம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, அந்த கொலிசன் என்னன்னா இப்ப நீங்க வந்து புல்லட் ஃபயர் பண்றீங்க, அந்த புல்லட் போயிட்டு அந்த எனிமியை அட்டாக் பண்ணுது. எப்ப அந்த எனிமி மேல போய் புல்லட் மோதுதோ அதை வந்து கொலிஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கொலிஷன் சொல்லுவாங்க. மோதுது இல்லையா, கொலைட் ஆகுது இல்லையா? ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ல போய் மோதுறது. ஓகேங்களா? மோதன உடனே என்ன ஆகும், எக்ஸ்ப்ளோட் ஆகும். அதாவது ஒரு ஃபயர் வெடிக்கும். வெடிச்சு ஸோ வெடிச்சிச்சுன்னா அந்த எனிமி வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ரைட்? ஸோ இது கண்டிப்பா தேவை. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்ம்ல தான் மேத்ல வந்து அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல நான் உங்களுக்கு காட்டினது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வேற என்னெல்லாம் பண்ண போறோம்னாக்கா பிளேயர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். பிளேயர் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சின்சான் கேரக்டர் தான் வந்து ஹீரோ இதுல. ஸோ சின்சான் வந்து கொரோனாவை டிஃபென்ஸ், அதாவது கொரோனா அட்டாக் பண்ற மாதிரி நம்ம இந்த கேமை வந்து கொண்டு வந்திருக்கோம், ரைட்? ஸோ பிளேயர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது நான் உங்களுக்கு காட்ட போறேன்.
வேற என்ன தேவைனாக்கா எனிமிஸ் பாத்தீங்கன்னா மல்டிபிள் எனிமிஸ் வரும், ரைட்? ஸோ எப்படி ஒரு எனிமில இருந்து மல்டிபிள் எனிமிஸ் கிரியேட் பண்றது, எப்படி எல்லா எனிமியும் கண்ட்ரோல் பண்றது, ஸோ எப்படி வந்து ஃபயர் பண்ணணும்னாக்கா அந்த எனிமியை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு அந்த எனிமியை ரீசெட் பண்றது, இது எல்லாமே நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன். ஓகே, அதுக்கான லாஜிக் நான் சொல்றேன். நீங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் அடிக்கணும்னா நீங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணணும், ரைட்? ஸோ திங்கிங் கெப்பாசிட்டி இருந்தாவே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க கோட் எழுத முடியும். ஸோ பைத்தான்ல கோட் எழுதுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் மற்ற லாங்குவேஜ் விட. ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னா கொஞ்சோண்டு திங்கிங் கெப்பாசிட்டி. நான் அதிகமா கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி நீங்க வந்து ரொம்ப அதிகமா திங்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட சின்ன வயசுல நீங்க வந்து கேம்ஸ் விளையாண்டுருப்பீங்களா? மேரியோ கேம்ஸ் விளையாண்டுருப்பீங்களா? அந்த அப்புறம் ஸ்பேஸ் கேம் விளையாண்டுருப்பீங்க. ஸோ ஸ்பேஸ் என்ன பண்ணுவாங்க, பிளேயர் வந்து புல்லட் வந்து ஃபயர் பண்றான். ஃபயர் பண்ணோன்னு என்ன ஆகும், புல்லட் போயிட்டு அந்த எனிமியை போய் டெஸ்ட்ராய் பண்ணும், ரைட்? ஸோ அதே லாஜிக் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்றோம். எப்போ ஃபயர் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி போய் அந்த எனிமியை அட்டாக் பண்ணணும், இதெல்லாமே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புல்லட் வந்து ஃபயர் ஆகிறப்ப, அதாவது ஸ்பேஸ் கீ பிரஸ் பண்றப்ப புல்லட் வந்து ஃபயர் ஆயிடும். அது எப்படி பண்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இது ரெண்டு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட், கேம் ஓவருங்கிறது கடைசி டெக்ஸ்டா வருது இல்லையா? நீங்க அந்த எனிமி வந்து பிளேயர் அட்டாக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதுக்குள்ள டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அப்படி நம்மளால டெஸ்ட்ராய் பண்ண முடியல, எனிமி இறங்கி கீழே வந்து அந்த சின்சானை போய் தொட்டுடுச்சுன்னா அவனுக்கு சின்சானுக்கு வந்து ஃபீவர் வந்துடும். ஸோ ஃபீவர் வந்துச்சுன்னா அவன் டெஸ்ட்ராய் ஆயிடுவான் இல்லையா? ஸோ அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, ரைட்டா? ஸோ அப்படி கொரோனா வந்து இவனை அட்டாக் பண்ணிடுச்சுனாக்கா, இவனை வந்து தொட்டுடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு ஃபீவர் வந்து இவன் செத்து போயிடுவான், ரைட்? ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்க வந்து வச்சிருக்கோம், ரைட்? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அப்படி அவன் டெஸ்ட்ராய் ஆயிட்டான்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேம் ஓவர்னு ஒரு டெக்ஸ்ட் நம்ம காட்டணும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கோர் காட்டணும். ஸ்கோர் எதுக்கு? இப்ப எனிமி வந்து ஒவ்வொன்றா டெஸ்ட்ராய் பண்ணிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எனிமியை டெஸ்ட்ராய் பண்ணா ஒரு ஸ்கோர் ஆட் ஆகிட்டே போகும், ரைட்? ஸோ 2 எனிமினா 2ன்னு மாறும், 3 பண்ணா 3ன்னு மாறும். ஸோ அந்த ஸ்கோர் லாஜிக் நம்ம இன்னைக்கு எழுதுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன், ரைட்? ஸோ இதெல்லாமே ப்ரீ ரெக்வஸ்ட், அதாவது நீங்க ஒரு கேம் டெவலப் பண்ணணும்னா நீங்க இதெல்லாமே திங்க் பண்ணிருக்கணும், இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். ஸோ நீங்க கேம் நீங்க வந்து அதனாலதான் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஸோ உங்களோட என்இசி காலேஜும் குவியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ தே ஆர் மேக்கிங் யூ டு திங்க், அவ்வளவுதான். ஸோ திங்க் பண்றதுக்கு எப்படின்னு சொல்லி தராங்க உங்களுக்கு, ரைட்? ஸோ நீங்க திங்க் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து லாஜிக் எழுத முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா மியூசிக் எப்படி லோட் பண்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ மியூசிக் வந்து என்னன்னா மியூசிக் கொடுக்க போறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த எடுத்த உடனே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வருது இல்லையா? ஸோ அந்த மியூசிக் ஒன்று ஆட் பண்ண போறோம். ரெண்டாவது, புல்லட் ஃபயர் ஆன உடனே ஒரு மியூசிக் வரும், லேசர் சவுண்ட் ஸ்வைன்னு வரும் இல்லையா? ஸோ அது. மூணாவது வந்து அந்த புல்லட் போயிட்டு எனிமையை அட்டாக் பண்றப்ப என்ன ஆகுனாக்கா எக்ஸ்ப்ளோசன் சவுண்ட் வரும், தபால்னு வெடிக்குது இல்லையா? ஸோ அந்த சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டுக்கு ஒரு மியூசிக் ஆட் பண்ணுவோம். ஸோ மொத்தம் நம்ம 3 மியூசிக் ஆட் பண்ண போறோம். எங்க ஆட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன், ரைட்? ஸோ முக்கியமான விஷயம், நான் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க கோடை வந்து உங்களுக்கு நான் கோத்ரூ பண்றப்ப உங்களுக்கு சொல்லி தரப்ப ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடும், ரைட்? ஸோ அதுக்கு தான் நான் இவ்வளவு டைம் நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி, ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் அதனாலதான் தீம் சொல்லி தரேன். தீம் என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நான் கோட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு, ரொம்ப டைம் எடுத்துக்காது இல்லையா? ஸோ அதனாலதான் நீங்க எந்த ஒரு கேம் நாளைக்கு டெவலப் பண்ணாலுமே உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ண போறோம். ஸோ என்னென்ன இமேஜ் கொண்டு வர போறோம்? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் தெரியுது இல்லையா? பேக்ரவுண்ட் இமேஜ் நான் நேற்று உங்களுக்கு காட்டின அந்த ப்ளூ கலர் இமேஜ் வருது. அதுக்கப்புறம் பிளேயர் இமேஜ், அந்த சின்சான் இமேஜ் நம்ம கொண்டு வரணும், ரைட்? ஸோ அந்த சின்சான் இமேஜ் நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இங்க ஒரு விஷயம், இப்ப எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்களேன், இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். ஸோ ஸோ நான் இந்த ஃபோல்டர்ல தான் என்னோட கம்ப்ளீட் ஆர்டிஃபேக்டே வச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ள பாருங்க என்னோடது எல்லாமே இருக்கும், ரைட்? ஸோ நான் கேமுக்கு யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜ் இதுதான். ஓகே, அடுத்தது என்னோட பேக்ரவுண்ட் மியூசிக் இதுதான் பாருங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நான் அதுல நம்ம புல்லட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அவன் ஃபயர் பண்ற மாதிரி, அதோட இமேஜ் இது. சரிங்களா? நீங்க இங்க ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸ் பாத்தீங்கன்னா டைமென்ஷன் பாத்தீங்கன்னாக்கா 800 இன்டூ 600 இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு பிக்சல்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அவ்வளவு பெருசா வரணும் இல்லையா? அதே புல்லட்டோட சைஸ் பாருங்க, இதுல வந்து 32 இன்டூ 32 தான் இருக்கு. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சைஸ் கம்மி பண்ணணும். ஏன்னா நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த இமேஜ் சைஸ் தான் பை டிஃபால்ட் 800 இருக்கும். நீங்க புல்லட்டோட சைஸ் நீங்க கம்மி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு பெருசா தெரியும், உங்களோட ஸ்கிரீன் அப்படியே ஓவர்லாப் ஆயிடும்.
ஸோ இந்த விஷயம் நீங்க மறக்க கூடாது, ரைட்? ஸோ புல்லட்டோட சைஸ் பாருங்க 32x32 தான் இருக்கும். ஸோ அப்ப நீங்க டிஃபால்ட்டா நீங்க டவுன்லோட் ஆகுறப்போ உங்களுக்கு 800 தான் டவுன்லோட் ஆகும். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி நீங்க அந்த சைஸை நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புல்லட்டோட சைஸ் நீங்க 32x32 வச்சுக்கோங்க. அடுத்த இமேஜ் நம்ம என்ன வச்சிருக்கோம்னாக்க கொரோனா இமேஜ் வச்சிருக்கோம், ரைட்? இது நான் நெட்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ நீங்க கொரோனா இமேஜ்னு போட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஜேபெக் ஃபைல்ஸ் நிறைய வரும். நீங்க அதுல ஏதோ ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ அதோட சைஸ் நீங்க பாருங்க, நான் இப்படி கம்மி பண்ணிருக்கேன். ஸோ அதோட சைஸ் என்ன பண்ணிருக்கேன், 64x64 கன்வெர்ட் பண்ணிருக்கேன், ரைட்? ஸோ அதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்ல வந்து பிக்சல் கன்வெர்டர்னு ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? நீங்க சாதாரணமா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆன்லைன்ல வந்து இமேஜ் கன்வர்ஷன், அதாவது சைஸ் கன்வர்ஷன் ஒண்ணு இருக்கு, ஆன்லைன்லயே நீங்க பண்ணிக்கலாம். கூகுள் போயிட்டு நீங்க வந்து சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ 64x64 கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமேஜோட சைஸ் உங்க ஸ்கிரீன்ல வரப்ப கம்மியா தெரியும், ரைட்? அதை மறந்துடாதீங்க, ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இது நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் வச்சிருக்கேன். எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் புரியுதா, ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி. அதாவது எதுக்குன்னா புல்லட் போயிட்டு எனிமே அட்டாக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொரோனாவை போய் அட்டாக் பண்ற உடனே வெடிக்கும் இல்லையா? ஸோ அந்த வெடிக்கிற சவுண்டு தான் இது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா லேசர். லேசர் எதுக்குன்னா சின்சான் வந்து புல்லட்டை ஃபயர் பண்ற ஸ்டார்ட் பண்றப்ப இந்த சவுண்ட் ஸ்வங்கின்னு வரும் இல்லையா? ஸோ அந்த சவுண்ட் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து இதனோட ப்ரோக்ராமு, பைத்தன் ப்ரோக்ராம். இதுல தான் நம்ம அந்த கோடு நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சின்சான் இமேஜ். ஸோ இதுதான் நம்மளோட ஹீரோ. ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணி நீங்க கீழே நம்ம வந்து டெவலப் பண்ணிருக்கோம், ரைட்? கீழே நம்ம வந்து அந்த கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து என்ன தேவைனாக்கா இதுவும் நீங்க அந்த சைஸை வந்து ரீசைஸ் பண்ணணும், 64x64 நீங்க கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே நீங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே வந்து சைஸ் கன்வெர்டர் இருக்கு, இமேஜோட சைஸ் கன்வெர்டர் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, இது மட்டும் தான் 800x800 இருக்கணும். மீது 3 இமேஜும் வந்து சைஸ் கம்மியா இருக்கணும், இல்லைன்னா இது அப்படியே ஓவர்லேப் ஆயிடும். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படியே சின்சான் வந்து ஃபுல்லா ஓவர்லேப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன், நான் மறந்துடாதீங்க, இது நீங்க கண்டிப்பா பண்ணணும், ரைட்? சோ இந்த விஷயம் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா பிளேயர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், பிளேயரோட சைஸ் நம்ம கம்மி பண்ணிட்டோம். அந்த இமேஜோட சைஸ் நான் எப்படி கம்மி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எனிமி. ஓகே, சோ எனிமி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொரோனா தான் எனிமி இமேஜ் தான் நம்ம வச்சிருப்போம். சோ அது வந்து எப்படி மல்டிபிள் எனிமீஸ் வர்றது, ஓகேவா? நீங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, இந்த சின்சான் இங்கே தான் இருக்கான், ஆனா எனிமீஸ் மட்டும் பாருங்க அங்கங்க ரேண்டமா சுத்திட்டு இருக்கும். ஓகே, மல்டிபிள் எனிமீஸ் மல்டிபிள் ரேண்டமா சுத்திட்டு இருக்கும். ஓகே, அது எப்படி நம்ம இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மல்டிபிள் எனிமீஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் நான் உங்களுக்கு கோட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு அப்ப புரியும். அடுத்தது வந்து எனிமி டச் பண்றப்ப, அதாவது இன்னொன்னு பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது நல்லா முக்கியமானது. நான் ரன் பண்றேன் இல்லையா? ஸோ இது வந்து பவுண்டரி. ஓகே, நல்லா ஒண்ணு கவனிங்க, நான் சொல்றப்ப கவனிங்க. பாருங்க, எனிமி வந்து இந்த இடத்துல பவுண்டரி, அதாவது இந்த பவுண்டரி ரீச் ஆனையவே ஆட்டோமேட்டிக் கேம் ஓவர் ஆயிடுது, புரியுதுங்களா? சோ அந்த சின்சானோட பவுண்டரி டச் பண்ணனே கேம் வந்து ஓவர் ஆயிடுது. சோ அந்த பவுண்டரி எப்படி நம்ம கால்குலேட் பண்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சோ அதுதான் சொல்றேன், எனிமி வந்து எப்ப டச் பண்றப்ப, பிளேயரோட பவுண்டரி டச் பண்றப்ப கேம் ஓவர் ஆயிடும். சோ அதுக்கான லாஜிக் நம்ம எழுதணும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து கொலிஷன் ஆகிறதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணா போது நீங்க லாஜிக் எழுத தேவையில்லை. ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கணும் கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. இது அதனாலதான் நான் உங்களுக்கு இவ்வளவு டைம் எடுத்து நான் உங்களுக்கு பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன், அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும், ரைட்? உங்களுக்கு டைம் எதுவுமே அதிகமாவே எடுக்காது, ரைட்டா? சரி, இப்ப நான் கோடுக்குள்ள பாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட ஸ்டார்டிங்கு. ஸோ நான் இந்த கோட்ல வந்து நான் எங்களோட கான்டாக்ட் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கோம், வேணா பாத்துக்கோங்க. குவி கிட்ட நீங்க கேட்டுக்கலாம், இல்லை உங்க காலேஜ்ல கேளுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டிஃபெக்ட் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க, வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ் பண்ற லைப்ரரிஸ் இல்லையா? என்னென்ன லைப்ரரிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேத் லைப்ரரி யூஸ் பண்ணிருக்கேன், ரேண்டம்னு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணிருக்கேன், பை கேம்னு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணிருக்கேன், ரைட்? ஸோ இந்த 3 லைப்ரரி நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும், அதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ மேத் எதுக்கு, அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கொண்டு வரதுக்கு. ரேண்டம் எதுக்கு, எனிமி வந்து ரேண்டமா வந்து ஆரிஜினேட் பண்றதுக்கு. அதாவது பிளேயர் பாத்தீங்கன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் இருப்பான், ஆனா எனிமீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா ஜெனரேட் ஆகும். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, சாரி நிறைய எனிமீஸ் இருக்காங்க, அதனால வந்து
எல்லாமே ஒரே இடத்துல ஆரிஜினேட் ஆகாது இல்லையா, அதனால ஒவ்வொரு இடத்துல ஆரிஜினேட் ஆகும். அதுதான் நம்ம அந்த ரேண்டம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். ரைட்டா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்க பைகேமோட லைப்ரரி. ஸோ இந்த லைன் எதுக்குன்னா மிக்சர்னா என்னன்னாக்கா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ மியூசிக்கை வந்து பிளே பண்ண வைக்கிறதுக்கான லைப்ரரி இது மிக்சர். இட் இஸ் நாட் அ லைப்ரரி, இட் இஸ் அ கிளாஸ். ஓகே. அடுத்தது நம்ம என்ன பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் லைன்ல இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். இனிஷியலைஸ் பண்றது எப்படி, பைகேம் டாட் இனிட் அப்படின்னு நம்ம பண்ணிருக்கோம். ரைட்? ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டெப்பும் முடிச்சுக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ ஸ்கிரீனை செட் பண்ணணும். ரைட்? உங்களோட ஸ்கிரீனோட சைஸை வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கான மெத்தட் தான் வந்து பைகேம் டாட் டிஸ்பிளே டாட் செட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். ரைட்? ஸோ இது மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து ஸ்கிரீன் செட் பண்றதுக்கு சைஸ் நம்ம பிக்சல் வந்து 800. புரியுதா? ஓகே. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 800 வரைக்கும் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் வந்து 600 வரைக்கும் இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு மறுபடியும் புரியலன்னா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களோட ஸ்கிரீன். ஓகே. என்னோட ஸ்கிரீனோட பவுண்டரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்னோட ஸ்கிரீனு. ஸோ இது 0, புரியுதுங்களா? 0,0, எக்ஸ் 0, ஒய் 0. ஓகே. இந்த இடத்துல ஒய் வந்து 600 இருக்கும், இந்த இடத்துல எக்ஸ் வந்து 800 இருக்கும். ஸோ இப்படிதான் போகுது. நம்ம கிராஃப்லாம் போடுவோம்ல, 0 இங்க இது போகும், ஒய் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இமேஜ்ல ஸ்கிரீன்லாம் பாத்தீங்கன்னா எப்படின்னா ரிவர்ஸா நடக்கும். ஸோ இங்க 0, ஒய் வந்து இங்க 0வா இருக்கும், கீழே போகும். கீழே போக போக ஒய் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரிதான் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பிளேயர் இங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க லெஃப்ட்ல நோக்கி போறீங்கன்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸ் கம்மி பண்ணணும். அப்பதான் வந்து எக்ஸ் கம்மியானாதான், இப்ப இங்க 400ன்னு வச்சுக்கோங்களேன், 400 - 10னாக்கா எக்ஸ் இந்த பிளேயர் இங்க போயிடும். ரைட்? ஸோ அதனாலதான் நீங்க லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்றீங்கன்னா எக்ஸோட கோஆர்டினேட்டை கம்மி பண்ணணும். அதே மாதிரி நீங்க ரைட் சைட் போகணும்னா ஒய்யோட எக்ஸோட எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதாவது எக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். புரியுது? கூட்டிக்கிட்டே போகணும். ஸோ 400 + 10 அப்படின்னா 410க்கு உங்க பொசிஷன் மாத்தணும். ரைட்? ஸோ இதை மறந்துடாதீங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான லாஜிக், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா எல்லாமே கேம் உங்களுக்கு புரியாம போயிடும். ரைட்? ஸோ அதனாலதான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, புரியுதா? ஸோ இது 0,0. ஓகே. நீங்க ஒய் ஆக்சிஸா இருந்தாக்கா நீங்க வந்துட்டு இப்படி நீங்க இன்க்ரிமெண்ட், அதாவது ஒய் வந்து கீழே போக போக ஆட் ஆகிட்டே போகணும், இந்த பக்கம் எக்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். ஓகேவா? ரைட்? இங்க நீங்க பிளேயர் இங்க இருக்காங்கன்னா பிளேயர் நீங்க லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பிளேயரோட எக்ஸ் ஆக்சிஸை வந்து கம்மி கம்மி பண்ணணும், அதாவது குறைச்சிக்கிட்டே போகணும். ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணாங்கனாக்கா பிளேயரோட எக்ஸ் ஆக்சிஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். புரியுதா? ஸோ அதுக்கான லாஜிக் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் கேமோட லாஜிக்கே, வேற எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, இப்ப எக்ஸாம்பிள் இங்க பிளேயர் இருக்கா, இங்க வந்து எனிமி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இங்க நீங்க வந்து ஷூட் பண்றீங்க. ஓகே. ஸோ இந்த இதுவும் கால்குலேட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா 27 மீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 27 அதிகமானதுக்கு அப்புறம் அந்த இந்த இடத்துல போயிட்டு அங்க எக்ஸ்ப்ளோர் ஆயிடும். ஸோ அதுக்கான லாஜிக் நம்ம எழுதுறதுக்கு தான் அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்றோம். ரைட்? இதுக்கு நம்ம கோட் எழுதணும்னா ரொம்ப அதிகமா எழுதணும். பட் அதுக்கப்புறம் நீங்க பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா மேத்க்குள்ள இது ஈஸியா இருக்கு. நம்ம அதை எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட்? ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுதான் வந்து உங்களுக்கான ப்ரீ ரெக்வஸ்டிஸ். ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ நம்ம ஸ்கிரீனோட சைஸ் செட் பண்றோம் 800 600. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம லோட் பண்ணணும். ரைட்? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி லோட் பண்றது, இதுக்கு மெத்தட் வந்து என்னன்னா பைகேம் டாட் இமேஜ் டாட் லோட் அப்படின்னு அந்த மெத்தடை நீங்க லோட் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நம்ம வச்சிருக்கேன் இல்லையா, நான் எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கேன்னு உங்களுக்கு முன்னே காட்டினேன் இல்லையா. ஸோ என்னோட டெஸ்க்டாப்ல பைகேம்ங்கிற ஃபோல்டர்ல கோட் டிஃபென்ஸ் கொரோனா டிஃபென்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள ஸோ என்னோட இமேஜ் நான் ஆட் பண்ண போறேன். பேக்ரவுண்ட் இமேஜ் இங்க இருக்கு. ரைட்? ஸோ இதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பாருங்க, இப்படிதான் இருக்கும். பார்த்து C:, யூசர், டெஸ்டினரி, டெஸ்க்டாப், பைகேம், கோட் டிஃபென்ஸ், அப்புறம் இந்த பேக்ரவுண்ட். ஸோ அந்த கோட் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ரைட்? சி யூசர் டெஸ்டினரி டெஸ்க்டாப் பைகேம் கோட் டிஃபென்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு அந்த பார்த்து நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே. இது நான் வந்து நீங்க நான் வந்து எந்த இடத்துல வேணா கொடுத்துக்கலாம். இதே நீங்க வந்து நீங்க வேற என்ன பண்ணலாம்னா பைத்தானோட டிஃபால்ட் ஃபார்மேட்ல நீங்க கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த பார்த்து ஸ்பெசிஃபை பண்ண அவசியம் கிடையாது. ஓகே. இது நீங்க 1 or 2 ப்ரோக்ராமே எழுதுறதா இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதா இருந்தா நீங்க ஃபுல் பார்த்து கொடுத்தாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்? ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இது சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்? ஸோ இது பண்ணிட்டோம். பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணது நான் சொல்லிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சவுண்ட் ஆட் பண்ண போறோம். சவுண்ட் ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, மியூசிக் டாட் லோடுன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுத போறோம். ஓகே. ஸோ அதுக்கான கோடு இங்க இருக்கு. ரைட்? ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம்.
ஸோ அதுக்கான அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு இல்லையா, பேக்ரவுண்ட் டாட் வேவ்னு ஒரு மியூசிக் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க. ஸோ இந்த மியூசிக், ஸோ இந்த வேவ் ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலோட பாத் இது இருக்கு. இந்த பாத் எடுத்து இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பேக்ரவுண்ட் ஃபைலை இங்க கால் பண்ணி விடுங்க. கால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப நம்ம உங்களோட ப்ரோக்ராமுக்கு, உங்க கேமுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிளே ஆஃப் -1 என்ன அர்த்தம்னாக்கா ரிப்பீட்டா அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். முடிய திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? அந்த ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும் அந்த லூப். அதுதான் இங்க நம்ம போட்டிருக்கோம். ரைட். ஸோ அடுத்த லைன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், கேப்ஷன் செட் பண்ணிருக்கோம். ரைட்டா? ஸோ உங்களோட கேமோட கேப்ஷன், அதாவது டைட்டில் இல்லையா, கொரோனா டிஃபென்ஸ் அட்டாக்னு வச்சிருக்கோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ரைட். ஸோ அது வந்து உங்களோட டைட்டில் வந்துடும். உங்க ஸ்கிரீனோட டைட்டில் எங்க இருக்கு, இங்க காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்துடும். ஓகே, ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த லைன்ல என்ன பண்ணிருக்கோம், ஐகான் செட் பண்ணோம் இல்லையா, நம்ம அந்த ஸ்கிரீனோட ஐகான் செட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான இமேஜ் நம்ம லோட் பண்ணோம் இல்லையா, அது நம்ம ufo.png ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ இந்த இமேஜ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த இமேஜை நான் அங்க லோட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஸோ இதுக்கான பாத் இங்க இருக்கு. நீங்க இங்க போயிட்டு இங்க கிளிக் பண்ணவே உங்களுக்கு பாத் வந்துடும். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாத்தை காப்பி பேஸ்ட் இங்க பண்ணீங்கவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த இமேஜை இங்க போட்டீங்கன்னாவே போதும். பாத்தோட அந்த இமேஜ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க செட் ஐகான் ஒரு மெத்தட் இருக்கு. pygame டாட் டிஸ்பிளே டாட் செட் ஐகான் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இஃப் யூ கால் தட் மெத்தட், ஆட்டோமேட்டிக்லி த இமேஜ் இஸ் கெட்டிங் like it's getting updated in your screen. ஓகே, ஸோ உங்க ஸ்கிரீன்ல வந்து இப்ப நம்ம இதெல்லாமே எப்படி ஆட் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளேயரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஓகே, பிளேயர்னா என்னது, நம்மளோட சின்சான். ஓகே, ஸோ சின்சானோட இமேஜை நம்ம லோட் பண்ணுவோம். இதான் நம்ம அடுத்த ஸ்டெப். ஸோ அதை எப்படி ஆட் பண்றது, ஸோ pygame டாட் இமேஜ் டாட் லோடுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி திருப்பி அதேதான் திருப்பி அதே தான் வரும். இமேஜ் டாட் லோடுக்கு அதே மெத்தட் தான். வேற நீங்க எதுவுமே வந்து புதுசா எதுவுமே பண்ண போறது கிடையாது. ரைட். ஸோ அதை எப்படி லோட் பண்றதுன்னா, ஸோ திருப்பி அங்க போங்க, இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க, இல்ல லெஃப்ட் கிளிக் பண்ணாவும் சரி, உங்களுக்கு இந்த ஃபோல்டர் பார்த்து வந்துடும். இதை காப்பி பண்ணிக்கோங்க, இங்க பிளேஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த இமேஜ் போங்க, இமேஜ் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா சின்சான் இமேஜை வந்து இங்க ரீநேம் ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் பேர் வந்துடும். அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ரைட். ஸோ இது வந்துட்டுனா இது லோட் ஆயிடும். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இமேஜை லோட் பண்ணிட்டோம், பிளேயரோட இமேஜை நம்ம லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா பிளேயர் வந்து எந்த இடத்துல செட் ஆகும். ஸோ எங்களுக்கு எக்கோ அடிக்குது. Students, request you to like mute yourself. Ma'am, இது கொஞ்சம் பாக்குறீங்களா? Can you request students to mute them? Okay. So இப்ப அடுத்தது என்ன பண்ணோம்னாக்கா, ஸோ இப்ப நம்ம வந்து இமேஜ் லோட் பண்ணிட்டோம். இமேஜ் லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா அந்த பிளேயர் வந்து எங்க செட் பண்ணணும், எந்த இடத்துல அவனை வைக்கணும் அப்படின்ட்டு நான் இங்க செட் பண்ணிருக்கேன். ஸோ பிளேயரோட எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் 370 480. ஓகேங்களா? ஸோ பிளேயர் வந்து இது நம்ம செட் பண்ணுவோம். அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இங்க ரன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆகும், இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கியா, இது எக்ஸ் ஆக்சிஸ் 370, ஒய் ஆக்சிஸ் வந்து 480ல இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒய் வந்து இங்க 0, இங்க வந்து 600. ஸோ இந்த இடத்துல 480. ஸோ உங்களோட எக்ஸ் ஒய் வந்தோட இமேஜ், உங்களோட கோஆர்டினேட்ஸும் வந்து நம்ம 370 480 செட் பண்ணிருக்கோம். ரைட். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லைன்ல நான் இதான் என்ன பண்ணிருக்கேனாக்கா பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வச்சிருக்கேன். அதாவது நீங்க எக்ஸ் கோஆர்டினேட் தான் நம்ம மாத்தணும் இல்லையா, நம்ம என்ன மாத்த போறோம், லெஃப்ட் ஏரோ பிரஸ் பண்ணா எக்ஸ் தான் நம்ம கம்மி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒய்யை வந்து நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க வந்து எக்ஸாம்பிள் ஒய் கிடையாது சாரி. ஸோ நீங்க ரைட் ஏரோ பிரஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் ஏரோ கீவேர்டு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா எக்ஸை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ரைட். ஸோ அதுக்கான அந்த சேஞ்ச் கோர்ஸ் தான் நான் வந்து இனிஷியலைஸ் ஃபர்ஸ்ட் நான் 0 செட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் பண்ணிருக்கேன் இது வரைக்கும். ரைட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நான் எனிமியை ஆட் பண்ணணும். ஸோ இங்க தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகுது. ரைட்டா? ஸோ இங்க என்ன பண்ணணும், நான் இங்க தான் சொன்னேன் இல்லையா, லிஸ்ட்ல தான் நீங்க எனிமி போடணும். ஏன்னா பிளேயர் ஒருத்தன், ஆனா எனிமி வந்து அதிகமா இருக்கும் இல்லையா, எனிமி அதிகமா இருந்தாதான் உங்களோட திறமை எல்லாம் வெளியே வரும் இல்லையா. ஒரே ஒரு எனிமி வச்சுக்கிட்டு நம்மளோட திறமை வெளியே வராது இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து எனிமீஸ் அதிகமா இருக்கணும். அதனால கவலைப்படாதீங்க, எனிமீஸ் அதிகமா இருந்தா மட்டும்தான் உங்களோட பொட்டன்சியல், உங்களோட திறமை வந்து அதிகமாகும். அப்பதான் வந்து நீங்க நிறைய பேரோட சண்டை போடணும்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. சேலஞ்சஸ் நீங்க வந்து எவ்வளவு அதிகமா ஃபேஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த பயம் எங்கேயுமே இல்லாம போயிடும். ரைட்.
நீங்க வந்து யாரையுமே ஃபேஸ் பண்றதுக்கான பயம் இல்லாம போயிடும். சோ அதனால உங்க வந்து வாழ்க்கையில நீங்க வந்து ஏகப்பட்டது சாதிக்க முடியும், ரைட்? சோ அதனால யாரையும் பத்தியுமே பயப்படாதீங்க. உங்களுக்கு எனிமீஸ் அதிகமா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. சோ அதனாலதான் சோ இங்க நம்ம கேம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு எனிமீஸ் வைக்காம சின்சானுக்கு வந்து மல்டிபிள் எனிமீஸ் வச்சிருக்கோம். சோ மல்டிபிள் கொரோனாவை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோம், ரைட்? சோ மல்டிபிள் எனிமீஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்னா நீங்க லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். சோ அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா சோ எனிமியோட இமேஜ் நம்ம லோட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணோம், எனிமி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, நம்ம பிளேயர் எப்படி சேஞ்ச் பண்ணோம் அதே மாதிரி எனிமி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவனோட பாத்தீங்கன்னா இந்த கேம்ல பாத்துட்டீங்கன்னா எனிமி மூவ் ஆகிட்டே இருக்கும், ரைட்? சோ அந்த மூவ்மெண்ட் எப்படி பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஓகே நம்ம இது லிஸ்ட் எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இங்க வந்து இங்க பாருங்க நம்பர் ஆஃப் எனிமீஸ் ஈக்குவல் டு 10 வச்சிருக்கேன். நீங்க நல்லா கவனிங்க, இங்க பாருங்க இங்க 10 எனிமீஸ் இருக்கு. ஓகே, இங்க நீங்க இமேஜ் கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 10 எனிமீஸ் இருக்கும். இல்ல எனக்கு வந்து இன்னும் நிறைய எனிமி, ஒரு எனிமி மட்டும் போதும் அப்படின்னா நீங்க இங்க 1 மட்டும் செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணுங்க. பாருங்க ஒரே ஒரு எனிமி இருக்கு. ஸோ நீங்க எனிமீஸோட கவுண்ட் நீங்க ஆட் பண்ணணும் மாத்தணும்னாக்கா நீங்க இங்க இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணா போதும். ஓகே, ஸோ இப்போ எனிமீஸ் வந்து 100 வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சுன்னா நீங்க 100 இங்க மாத்திட்டு நீங்க போய் ரன் பண்ணுங்க. இங்க பாருங்க 100 எனிமீஸ் வந்துருச்சு. புரியுதா? சோ நீங்க இந்த இடத்துல போய் மாத்தணும். இல்ல எனக்கு இன்னும் 1000 எனிமீஸ் வேணும் அப்படின்னா நீங்க இங்க 1000 கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க கொடுத்துக்கலாம். பாருங்க ஓகே, இங்க பாருங்க ஒண்ணு நல்லா கவனிங்க. நான் இங்க ஒண்ணு சூட் ஆக இன்னொரு எனிமி இங்க பாருங்க மாறி இன்னொரு எனிமி ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும். நான் அது உங்களுக்கு கம்மி பண்ணிட்டு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப நான் வந்து ஒரு எனிமி மட்டும் வச்சுட்டு நீங்க நல்லா கவனிங்க. இங்க பாருங்க ஒரு எனிமி நான் ஷூட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க இன்னொரு இடத்துல ஆரிஜினேட் ஆயிடும். ஓகே, இன்னொன்னு பாருங்க இங்க நான் ஷூட் பண்ண ஸ்கோர் வந்து அதிகமா இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இங்க பாருங்க இங்க ஷூட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு. எனிமீஸ் வந்து வேற இடத்துல இருந்து ஆரிஜினேட் ஆயிடுச்சு. ஒரே இடத்துல இருந்து ஆரிஜினேட் ஆகாது. அதுக்கு தான் வந்து அந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றதே. அதை நான் உங்களுக்கு நாங்க இங்க பாருங்க இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன். ஓகே, சோ அந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ நீங்க நம்பர் ஆஃப் எனிமீஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா இங்க இந்த நம்பர் இங்க சேஞ்ச் பண்ணாவே போதும். ஓகே, நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல வந்து இன்னொரு லாஜிக் நீங்க என்ஹான்ஸ் பண்ணலாம் உங்க ப்ரோக்ராம, உங்க கேம் டெவலப்மெண்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி லெவல் 1 லெவல் 2 லெவல் 3. சோ இப்ப லெவல் 1 இருந்தாக்கா ஒரு எனிமீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி, லெவல் 2 இருந்தா 2 எனிமீஸ் இருக்கிற மாதிரி, லெவல் 5 இருந்தா 10 எனிமீஸ் இருக்கிற மாதிரி நீங்க இந்த லாஜிக் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு எனிமீஸ் வந்தோட கவுண்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து நீங்க இன்புட்டா வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இங்க கோட் இங்க மாத்தலாம். இன்புட் ஆஃப் இங்க என்டர் த எனிமி கவுண்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க இங்க யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கும். வாங்கிட்டு நீங்க அது இங்க போய் செட் ஆயிடும், ரைட்டுங்களா? சோ நீங்க இப்படி மாத்திக்கலாம். ஓகே, சோ ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து இங்க யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது. இன்னொரு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னாக்கா லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்க வந்து எனிமியோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 1 செகண்ட் லெவலுக்கு இன்டூ 2 அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க லெவல்னு ஒரு ஃபிளாக் வச்சுக்கோங்க. லெவல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. ஓகே, சோ லெவல் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா லெவல் 1 இருந்தா 1 எனிமி, லெவல் 2 இருந்தா 2 எனிமி, லெவல் 3 இருந்தா 6 எனிமி. அந்த மாதிரி நீங்க இன்டூ 2 போட்டுக்கலாம். லெவல் இன்டூ 2 போட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாறிக்கிட்டே இருக்கும். சோ அது ஒரு ஆப்ஷன்ஸ். நீங்க கேம் என்ஹான்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எல்லாமே நான் அவுட் புட் பண்ணிட்டேன், ரைட்? சோ அது எந்த இடத்துல ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ரைட்டா? சோ இப்போ நான் 2 எனிமி மட்டும் வச்சுக்கிட்டு நான் கேம ரன் பண்றேன். ஓகே, இங்க பாருங்க நான் எனிமியை ஷூட் பண்ண உடனே பாருங்க வேற இடத்துல இருந்து எனிமி ஆல்டர்னேட் ஆகும். ஓகேவா? ஒரே இடத்துல இருந்து உங்களுக்கு எனிமி ஆல்டர்னேட் ஆகாது. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், சோ இப்போ நம்ம லிஸ்டாவே இருந்தாவே நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணோம் இல்லையா? சோ அதுக்கு தான் நம்ம இங்க ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். சோ நம்பர் ஆஃப் எனிமீஸ் நம்ம வந்து பாஸ் பண்றோம் பேராமீட்டரா. சோ இங்க வந்து 2ங்கிறது இங்க பாஸ் ஆயிடும், ரைட்? சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், எனிமியோட எப்படி பிளேயருக்கு இமேஜ் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி எனிமியோட இமேஜ் நம்ம லோட் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம லிஸ்ட்டுக்குள்ள தான் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லையா? சோ லிஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், அப்பண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ எனிமி இமேஜ் டாட் அப்பண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அப்பண்ட்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும், இமேஜ் லோட் பண்ணணும், ரைட்? ஸோ ஸோ இதே கமாண்ட் தான் இங்க பாருங்க, பிளேயரோட கமாண்ட் தான் இங்க வச்சிருக்கேன். இங்க ஒரு சிங்கிள் பிளேயர்னால இங்க ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கு, ரைட்? ஸோ இந்த எனிமீஸ் மல்டிபிள் எனிமீஸ்னால நம்ம என்ன பண்ணிட்டோம், லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்.
ஸோ லிஸ்ட்டுக்குள்ள வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஃபார் லூப் யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. ஃபார் லூப் வந்ததுனால என்னாச்சு, நம்ம வந்து அப் அண்ட் கமெண்ட் யூஸ் பண்றது மாதிரி போச்சு. அப் அண்ட் கமெண்ட் வந்ததுனால என்னாச்சு, அந்த லாஜிக்லாம் வந்து இதுக்குள்ள கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ், ரைட்? ஸோ இமேஜ் லோட் பண்றதுக்கு மறுபடியும் உங்களுக்கு தெரியும், இங்க போவாங்க, இங்க போயிட்டு இங்க கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு பாத் கிடைக்கும். அந்த பாத் கிடைச்சோன்னா அந்த பாத் எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த இமேஜுக்கு போங்க. இந்த கொரோனா 64 இமேஜ் நீங்க ரீசைஸ் பண்ணி வச்சிருக்கோம் முன்னாடி, இல்லைன்னா உங்களுக்கு பெருசா வந்துடும், பெருசா வந்து மறைஞ்சிரும், ஸ்கிரீனே மறைஞ்சிரும். ஓகே, அதனாலதான் நீங்க கம்மி பண்றதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த சைஸ் பாருங்க, டைமென்ஷன் பாருங்க, 64x64 இருக்கா. ஓகே, அதே பேக்ரவுண்டோட சைஸ் பாருங்க, 800 இருக்கும், ரைட்? ஸோ அதான் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க அதை கம்மி பண்ணியாச்சு. அப்புறம் எனிமியோட எக்ஸ் ஆக்சிஸ் செட் பண்ணணும், நம்ம ரேண்டமா ஏதோ ஒரு இடத்துல செட் பண்ணிக்கலாம். அதே பாருங்க, பிளேயரோட எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம எங்க வச்சிருக்கோம், நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் 370 480. ஏன்னா பிளேயர் கீழே இருக்கான் இல்லையா. ஆனா எனிமி வந்து ஒரே இடத்துல இருந்து ஆல்டர்னேட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனாலதான் நம்ம வந்து ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ என்னோட ஸ்டார்டிங் பொசிஷன் 0, எண்டிங் பொசிஷன் 736 வச்சிருக்கேன். ஏன்னா இதான் பவுண்டரி. நான் சொன்னேன் இல்லையா, இங்க பாருங்க, நான் திருப்பி சொல்றேன், இதுதான் என்னோட பவுண்டரி. ஸோ என்னோட 0 இது, இங்க 800. ஸோ என்னோட இமேஜ் வந்து என்னோட எனிமி வந்து இங்க ஆரம்பிச்சு இதுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் ஜெனரேட் பண்ணிக்கலாம், ஆர்ஜினேட் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் உருவாக்கலாம். புரியுதுல, எங்க வேணாலும் ஆர்ஜினேட் ஆகலாம், ரைட்? ஸோ எனக்கு கரெக்டான தமிழ் வார்ட் தெரியல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் நீங்க எங்க வேணாலும் உங்க எனிமையை ஆர்ஜினேட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ அதுக்கான கோட் தான் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ரேண்டம் இன்டிஜர் நம்ம செட் பண்ணிருக்கோம். ரேண்டமா அதே ஒரு நம்பர் எடுத்துக்கோம். ஏன் நான் 736 கொடுத்துருக்கேன்னா, இது பாருங்க 800 இங்க இருக்கும். ஸோ எனிமி வந்து இங்க போய் ஜெனரேட் பண்ண முடியாது, பவுண்டரிக்கு வெளியே போய் ஜெனரேட் பண்ண முடியாது. அதனால 800 இங்க இருக்குன்னா நான் 736 வரைக்கும் பவுண்டரின்னு செட் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் நீங்க இமேஜ் இங்க இருந்து இது ஃபுல்லா இங்க செட் ஆகும், புரியுதா? அந்த இமேஜ் வந்து இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் போகும் இல்லையா. ஸோ 800 இங்க ஆரம்பிச்சு வெளியே போயிடும். ஸோ அதுக்கோசரம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 736 நம்ம நிப்பாட்டிட்டோம், ரைட்? ஸோ அதுக்கான கோடு தான் இங்க கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் 50 to 150, அதாவது எங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும் ஒய் ஆக்சிஸ், உங்களோட இமேஜ் உங்களோட ப்ரோக்ராம்ல பாருங்க, கேம் டெவலப்மெண்ட்ல உங்களோட பாருங்க, ஒய் ஆக்சிஸ் இது 0, இங்க 50 to 150 இதுக்குள்ளதான் ஆர்ஜினேட் ஆகணும். ஓகே, இங்க ஆர்ஜினேட் ஆச்சுனாலும் உங்களால ஷூட் பண்றதுக்கான டைம் கம்மியா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? நீங்க பாருங்க, இந்த இமேஜ் இருக்கு, உங்களோட எனிமி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துலதான் நம்ம ஸ்டார்டே பண்ணணும். ஓகே, அதனாலதான் நம்ம ஒய் ஆக்சிஸ் வந்து 50ல இருந்து 150 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒய் ஆக்சிஸ் 0, இது 10, இது 20, 30, 40, இது 50, இதுங்க 150. ஸோ உங்களோட எனிமியோட இமேஜ் எங்க ஸ்டார்ட் ஆகணும், இந்த கேப்ல ஸ்டார்ட் ஆகிக்கலாம், எங்க வேணாலும் ரேண்டமா இருக்கலாம். இது 150 கீழே போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு அந்த ஷூட் பண்றதுக்கான டைம் இருக்காது, டக்குன்னு உங்களை வந்து டிஃபெண்ட் பண்ணிடும். அதனாலதான் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், ரைட்? ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான கோடு தான் இது. ஸோ 50 to 150 நம்ம ஒய் ஆக்சிஸ் செட் பண்ணிருக்கோம், ரைட்? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்றது, அதாவது நம்ம பிளேயர் வந்து சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, லெஃப்ட் ரைட் ஏரோ வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி எனிமியை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கோம் இல்லையா. நம்ம அதுக்கான லாஜிக் நான் கீழே இருக்கு, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன், ரைட்? ஸோ புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோம், ரைட்? ஸோ இப்ப லிஸ்ட் வந்ததுனால மல்டிபிள் எனிமி வந்தது, மல்டிபிள் எனிமியில் வந்ததுனால லிஸ்ட் வந்தது, லிஸ்ட் வந்ததுனால ஃபார் லூப் வந்தது, ஃபார் லூப் வந்ததுனால அப் அண்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியதா போச்சு, ரைட்? ஸோ இதுதான் லாஜிக், புரியுதா? எதுக்கோசரம் வந்து நம்ம லிஸ்ட் கொண்டு வந்திருக்கோம்னு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிபிள் எனிமீஸ் இருந்ததுனால நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, நீங்க வந்து லிஸ்ட் ஆட் பண்ணி ஆகணும், அதுதான் இந்த கோடு, ரைட்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம புல்லட் கொண்டு வரணும், ரைட்? ஸோ புல்லட்டோட இமேஜ் நம்ம ஆட் பண்ண போறோம், ரைட்? ஸோ புல்லட் வந்து என்ன பண்ணும், ரெண்டு ஸ்டேட் இருக்கு, ஒன்னு ரெடி ஸ்டேட், இன்னொன்னு ஃபயர் ஸ்டேட், ரைட்டா? ஸோ இப்ப நம்ம புல்லட் ஆட் பண்றதுக்கான அதே கோடு தான், வேற எதுவுமே இல்ல. பிளேயர் எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி புல்லட் ஒண்ணுதான் இருக்கும் இல்லையா, அதனால ஒரு தடவை மட்டும் ஆட் பண்ணிருக்கோம், இதுக்கு லிஸ்ட் கிடையாது, ரைட்? ஸோ லிஸ்ட் வந்தது மட்டும் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி, அது காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு புதுசா இருக்கலாம் மேபி, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணணும், புல்லட்டை லோட் பண்றதுக்கான இமேஜ் அதே தான். ஸோ பை இமேஜ் டாட் இமேஜ் டாட் லோட் மெத்தட் கால் பண்ணுங்க, அந்த இடத்துக்கு போங்க, இங்க கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பாத்து கிடைக்கும். அப்புறம் வந்து புல்லட்டோட இமேஜ் பாருங்க இங்க இருக்கு, இதை ரீநேம் பண்ணுங்க, ரீநேம் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம் ஆப்ஷன் இருக்கும், அது போனீங்கன்னா உங்களோட அந்த நேம் கிடைக்கும், அந்த நேம் எடுத்து காப்பி பண்ணுங்க, இங்க பேஸ்ட் பண்ணுங்க, ரைட்? ஸோ அப்புறம் புல்லட்டோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து 0 480 நம்ம வச்சிருக்கேன், ரைட்? ஸோ அடுத்தது இது ஆர்ஜினேட் எங்க புல்லட் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா புல்லட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது புல்லட்டோட எக்ஸ் ஆக்சிஸ் மாத்திட்டே இருக்கணும், அப்பதான் மேல போறப்ப அந்த கோஆர்டினேட் மாறும் இல்லையா. ஸோ அதுக்கான இது. ஸோ ஃபர்ஸ்ட் புல்லட்டோட இனிஷியலா என்ன லேபிள்ல இருக்கும்னாக்கா ரெடி ஸ்டேட்ல இருக்கும், ரெடியா இருக்கும், அதாவது புல்லட் ஃபயர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறதுக்கோசம் நம்ம ஸ்டேட் ஒன்று வச்சிருக்கோம், ரெடின்ட்டு, அவ்வளவுதான், ரைட்? ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கோர் மெத்தட். ஓகே, ஸோ ஸ்கோர் மெத்தட் எதுக்குனாக்கா, ஸ்கோர்னு உனக்கு கிரியேட் பண்றோம் இல்லையா, நம்ம உங்க கேம்ல ஸ்கோர் நம்ம காட்டுறோம் இல்லையா, 0 1 2 3 4 ஆட் ஆகிட்டே போச்சு இல்லையா, நான் ஒவ்வொரு எனிமே அட்டாக் பண்ண ஸ்கோர் வந்து ஆட் ஆகிட்டே போகும், ரைட்?
ஸோ அதுக்கான ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றது நம்ம ஜீரோன்னு சொல்லணும், ஏன்னா ஜீரோ தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கான ஸ்கோர் வேல்யூக்கு ஒரு வேரியபிள் வச்சிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபாண்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் அதாவது அந்த எந்த ஃபாண்ட் நம்ம ஆட் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி ஃப்ரீ ஃபோல்டுன்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். 32 சைஸ்ல இருக்கும், ரைட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் XY ஆட் பண்ணிருக்கோம். அடுத்தது கேம் ஓவர்னு ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிருக்கோம், ரைட். ஸோ இது எதுக்குனாக்கா உங்களுக்கு வந்து கேம் ஓவர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னாக்கா நம்ம இந்த ஓவர் ஃபாண்ட்னு வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம், ரைட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இதுதான் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். இதுவும் ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நான் 5 ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன், சோ ஸ்கோர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்கோரை வந்து நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது ஸ்கோர் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு எனிமி நான் புல்லட் ஃபயர் பண்ண ஸ்கோரை வந்து நான் கால் பண்ணிட்டே இருக்கணும், ரைட். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். டெஃப் சோ ஸ்கோர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்கோரை வந்து நான் ரெண்டர் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் பண்ணிருக்கேன், ரைட். ஸோ இந்த ரெண்டர் மெத்தடுக்குள்ள நான் என்னோட டெக்ஸ்ட் நான் இங்க கொடுத்துருக்கேன், ஸ்கோர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு. இங்க பாருங்க, இங்க பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ இங்க ஸ்கோர்னு வச்சிருக்கேன் இல்லையா, இந்த டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த கலர் ஒயிட் கலர் 255 ஒயிட் கலர், ரைட். ஸோ ஸ்கோர் வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அது எப்படி பண்றது நான் கீழே உங்களுக்கு காட்டுறேன், ரைட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பீலிட் ஃபங்க்ஷன். பீலிட்னா என்னன்னாக்கா அந்த ஸ்கோரை உங்க ஸ்கிரீன்ல கொண்டு வரணும், அதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் பீலிட், அவ்வளவுதான், ரைட். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம். அடுத்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா கேம் ஓவர்னு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ கேம் ஓவர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, கடைசியா நீங்க கேம் ஓவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது எனிமி வந்து அட்டாக் பண்ணிட்டான், எனிமி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சோம்னா அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், நீங்க இந்த கேம் ஓவர்னு காட்டணும், ரைட். ஸோ அதை டெக்ஸ்ட் ரெண்டர் பண்றதுக்கும் அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் டாட் ரெண்டர்னு ஃபங்க்ஷன் கால் பண்ணா போதும். நீங்க உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை இதுக்குள்ள கொடுத்துக்கோங்க, ரைட். அப்புறம் பீலிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்க ஸ்கிரீன்ல ரெண்டர் பண்ணுங்க, அவ்வளவுதான், ரைட். ஸோ இதுதான், இவ்வளவுதான், சின்ன சின்ன ஃபங்க்ஷன் தான் இது இருக்கு. அடுத்து வந்து பிளேயர் கொண்டு வரணும். பிளேயர் கொண்டு நம்ம சின்சானை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கோசரம் ஜஸ்ட் அந்த XY ஆக்சஸ் வந்து கால் பண்ணிருக்கேன். XY ஆக்சஸ் நம்ம பாஸ் பண்றேன், ஓகே. அதை வந்து பீலிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்பேர் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ எனிமிக்கும் அதே மாதிரி தான், ரைட். அதுவும் சின்ன ஃபங்க்ஷன் தான், வேற எதுவுமே நம்ம பண்ணல. ஸோ இங்க பாருங்க, பிளேயர் ஒன்னு இருந்ததுனால ஆர்டினரியா இருக்கு, எனிமி வந்து மல்டிபிள் இருக்கனால இந்த லிஸ்டோட நம்ம பாஸ் பண்றோம், ரைட். ஸோ அந்த லிஸ்ட் வந்து ஐ இங்க பாஸ் பண்றோம், X, Y, I. ஐனா எத்தனாவது எனிமி அதை பாஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது, ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபயர் புல்லட். ஃபயர் புல்லட் வந்து எதுக்குனாக்கா அந்த ஃபயர் ஆகுது இல்லையா, அதை நம்ம ரெண்டர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபயர் புல்லட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டேட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம், ஃபயர். அதாவது ஃபர்ஸ்ட் ரெடின்னு இருக்கும், அடுத்தது நம்ம வந்து ஃபயர்னு மாத்தணும், ஏன்னா ரெடியில இருந்து ஃபயருக்கு போயிடுச்சு இல்லையா, அதனால நம்ம ஃபயர்னு ஆட் பண்ணிருக்கோம். அது பீலிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை ரெண்டர் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா கொலிசன் ஒரு ஃபங்க்ஷன் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து எதுக்குன்னா உங்களோட புல்லட் வந்து எனிமியை அட்டாக் பண்ணும் இல்லையா, எனிமியை போய் தொட்ட உடனே அந்த தொடறதுக்கான டிஸ்டன்ஸ். அதாவது இங்க பாருங்க, இந்த இடத்துல என்னோட எனிமி இருக்கான், அதாவது இந்த இடத்துல சின்சான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சின்சான் இருக்கான், என்னோட எனிமி வந்து இங்க இருக்கான், ஓகே. இது என்னோட எனிமி. இப்ப நான் வந்து என்னோட புல்லட் வந்து இங்க இருக்கு. ஸோ என்னோட புல்லட் இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோட புல்லட்டும் இந்த இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து டக்குன்னு எக்ஸ்ப்ளோட் ஆகும், ரைட்டா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்க எழுதியிருக்கோம், ரைட். ஸோ அதுக்கு தான் அந்த மேத் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ ஃபார்முலா பாருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃபார்முலா காட்டினேன் இல்லையா, என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 அந்த ஸ்கொயர், அப்படி இந்த ஃபார்முலா தான் நீங்க எழுதணும். ஸோ அந்த ஃபார்முலாக்கான கோடு தான் இங்க எழுதியிருக்கேன், ரைட். ஸோ நம்ம மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ மேத் ஃபங்க்ஷன் வந்து அவர்னா எதுக்குன்னா இங்க பாருங்க, இந்த ஃபார்முலால பாருங்க x2 - y1 the whole square தான் இருக்கு, ரைட். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், பவர்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தடுக்குள்ள நீங்க x2 - x1 அதாவது எனிமி மைனஸ் புல்லட்டோட கோஆர்டினேட்ஸ் கமா 2 அப்படின்னா ஸ்கொயர்னு அர்த்தம். நீங்க கியூப் வேணும்னா இங்க 3 போட்டுக்கலாம், ரைட். ஸோ இதுதான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். ஸோ நம்மளோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் இங்க நம்ம எழுதிருக்கோம், வேற எதுவுமே பண்ணல. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square, இது மட்டும் நம்ம பண்ணிருக்கோம், ரைட். ஸோ இதுதான் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, ரைட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பாருங்க, இந்த ஃபார்முலாவை தான் நான் இங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன், அதான் நான் இங்க பண்ணிருக்கேன், புரியுதா. ஸோ டிஸ்டன்ஸ் இங்க நம்ம ஒண்ணு பார்க்கணும், அதாவது டிஸ்டன்ஸ் வந்து 27 இருந்தா அதை ட்ரூன்னு மாத்து, அதாவது கொலைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், போய் அதை டேஷ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம், ரைட். ஸோ அதனால நம்ம ட்ரூன்னு மாத்துறோம், அது நம்ம கீழே நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு புரியும், ரைட். ஸோ இவ்வளவுதான் நம்ம ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், வேற எதுவுமே கிடையாது. ஸோ 5 ஃபங்க்ஷன்ஸ் தான் எழுதியிருக்கோம்.
ஒண்ணுமே பண்ணல, அந்த இமேஜை ரெண்டர் பண்றேன், இதுலயும் அந்த இமேஜை ரெண்டர் பண்ண, இந்த டெக்ஸ்டை ரெண்டர் பண்றேன், இதுக்குள்ள ஸ்கோரோட டெக்ஸ்டை ரெண்டர் பண்றேன், இதுக்குள்ள கேம் ஒரு டெக்ஸ்டை ரெண்டர் பண்றேன், இதுக்குள்ள பிளேயரை ரெண்டர் பண்றேன். ஓகே, இங்க எனிமியை ரெண்டர் பண்றேன், இங்க புல்லட்டை ரெண்டர் பண்றேன். அவ்வளவுதான் லாஜிக் எழுதிருக்கேன், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த பீலிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன் எல்லாத்துலயும். இங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்கோம், கொலிசன் ஒரு ஃபங்க்ஷன் கூட நம்ம நம்மளோட புல்லட்டுக்கும் உங்களோட எனிமீஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் ஒரு சிங்கிள் லைன் கோட் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இதுக்கும் மெத்தட் எல்லாமே இருக்கு, நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டோம், மேத்ங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம், ரைட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்மளோட வைல் லூப், ரைட். ஸோ வைல் லூப் எப்படி யூஸ் பண்றது, இங்க வைல் ரன்னிங்னு வச்சிருக்கோம். ஸோ ரன்னிங் ட்ரூன்னு நம்ம ஆல்ரெடி நான் செட் பண்ணிட்டேன், ரைட். ஸோ ரன்னிங் ஈக்குவல் டு ட்ரூ, எப்பயுமே அது ட்ரூலயே இருக்கும், ரைட். ஸோ எப்போ வந்து ஃபால்ஸ் ஆகுனாக்கா நம்ம கீழே செட் பண்ணிருப்போம் ஃபால்ஸ்ன்னு. ஸோ ஃபால்ஸ் ஆச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிடும், ரைட். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இது ரெண்டர் ஆகிட்டே இருக்கும், இந்த வைல் லூப் சுத்திட்டே இருக்கும். ஸோ உங்களோட மெயின் ப்ரோக்ராமே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, இது மேல இருக்கிறதுலாம் சும்மா ஃபங்க்ஷன் கால், அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கீழே எப்படி இதுக்குள்ளதான், இந்த லாஜிக்குள்ளதான் நம்ம வந்து நம்மளோட ப்ரோக்ராம், நம்மளோட ஃபங்க்ஷன், அந்த 6 ஃபங்க்ஷன் இருந்தது இல்லையா, இந்த 6 ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போறோம், வேற எதுவுமே நம்ம பண்ண போறது கிடையாது, ரைட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்கிரீன் டாட் ஃபில், அதாவது 0 to 0,0,0 அப்படின்னா என்னன்னாக்கா நான் கலர் பிளாக் கலரை நான் ஃபில் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே நான் பண்ணல, ரைட். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் இமேஜை நான் ஆட் பண்ணிருக்கேன். பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம எங்க ஆட் பண்ணோம், இந்த இடத்துல ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இங்க பாருங்க, இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இங்க இருக்கு இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நான் வைல் லூப்ல ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன். அப்பதான் வந்து எடுத்த உடனே அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு வரும் இல்லையா, அதான் அந்த லைன் கோட் தான் இது, ரைட். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் லூப்லாம் என்னன்னா, ஏதாவது ஈவென்ட் நடக்குதா, நான் யூசர் வந்து என்ன லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்றானா, இல்ல ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்றானா, இல்ல க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்றானாங்கிறது லூப் சுத்திட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கோசம் தான் நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் எழுதிருப்போம். ஸோ இங்க இந்த இஃப் கண்டிஷன் நம்ம என்ன எழுதிருக்கோம், நைட்டு நான் காட்டினேன் இல்லையா, அந்த க்ளோஸ் பட்டன் எப்பயாவது கிளிக் பண்ணிட்டோம்னா கேம் எண்ட் ஆயிடணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், பைகேம் டாட் குவிட்னு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் எழுதிருப்போம். இஃப் ஈவன் டைப் ஈக்குவல் டு பைகேம் டாட் குவிட், குவிட்னா என்ன, அந்த க்ளோஸ் பட்டன். எப்ப நான் அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்றோம் அப்போ வந்து ரன்னிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ் செட் ஆயிடும். ஸோ இந்த வைல் லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். வைல் லூப் வந்து இங்க பாருங்க, ரன்னிங் ஈக்குவல் டு போட்டா இது ட்ரூ மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு இந்த ரன்னிங்கை செட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வைல் லூப் வெளியே வந்துடும். வைல் லூப் வெளியே வந்தா கேம் எண்ட் ஆயிடும், ரைட். ஸோ அந்த லாஜிக் தான் நம்ம எழுதிருக்கோம், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து ஸ்கிரீன் கண்ட்ரோலிங், ரைட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் எழுதிருக்கேன். இஃப் கண்டிஷன்ஸ்குள்ள நான் சொன்ன இல்லையா நேற்று, லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ மட்டும் தான் நம்ம வேலையே இருக்கு. அதாவது பிளேயரை வந்து நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். பிளேயர் தான் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பிளேயரோட எக்ஸ் ஆக்சிஸ் மாத்தணும். எப்ப நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் மாத்தணும், எப்பெல்லாம் நம்ம வந்து லெஃப்ட் ஆரோ பிரஸ் பண்றோம் அப்ப எக்ஸை வந்து கம்மி பண்ணணும், ரைட். ஸோ எப்பெல்லாம் ரைட் ஆரோ பிரஸ் பண்றோம் அப்ப எக்ஸை வந்து அதிகப்படுத்தணும். இதை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க என் பிளேயர் இருக்கான், நான் ரைட் கீ பிளஸ் பண்ணணும்னா இந்த பக்கம் நகர்த்தணும். இதே நான் லெஃப்ட் கீ பிரஸ் பண்ணா நான் என்னோட இமேஜை இங்க நவுத்தணும், ரைட். ஸோ இங்க நான் மாத்தணும்னா என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் கம்மியாகும், இங்க மாத்தணும்னா என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் அதிகமாகும், ரைட். ஸோ அதுதான் நம்ம இங்க பண்ணிருக்கோம், ரைட். ஸோ அந்த லாஜிக் தான் இங்க இது பண்ணிருக்கேன், ரைட். நான் நேற்று உங்களுக்கு காட்டணும் இல்லையா, பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் ஈக்குவல் டு -5 வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் ஈக்குவல் டு பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் -5 அர்த்தம். இங்க பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் ஈக்குவல் டு பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் +5 அர்த்தம் இது, ரைட். ஸோ இது ஷார்டஸ்ட் ஃபார்ம்ல நம்ம இங்க எப்படி எழுதிருக்கோம், ரைட், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன ஆகுனாக்கா, இங்க ஸ்பேஸ்னா நான் இதுக்கு சொன்னேன், நம்ம ஸ்பேஸ் இங்க பாருங்க, இந்த ப்ரோக்ராம்ல நான் ரன் பண்ணி காட்டுறேன். நான் இங்க ஸ்பேஸ் நான் கிளிக் பண்ண புல்லட் பாருங்க வரும். ஓகே, இதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். ஸோ எப்பெல்லாம் நான் ஸ்பேஸை கிளிக் பண்ணணும் அப்போ வந்து புல்லட் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் புல்லட் ஸ்டேட் வந்து ரெடியா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, நம்ம எடுத்த உடனே என்ன இருக்கும், நம்மளோட புல்லட்டோட ஸ்டேட் வந்து ரெடின்னு தான் வச்சிருப்போம், ரைட். ஸோ இங்க நான் செட் பண்ணிருப்பேன் பாருங்க, இங்க பாருங்க. ஸோ புல்லட்டோட ஸ்டேட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ரெடி. ஸோ எப்ப ரெடின்னு இருக்கோ, ஸோ ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிக்குது ரெடியா இருந்துச்சுனாக்கா, ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணிருக்கோம், அதாவது ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ண உடனே ரெடின்னு செக் பண்ணுது, ரெடியா இருக்கான்னு பாக்குது. ரெடியா இருந்து வந்து அந்த சவுண்ட் வரும் இல்லையா, நம்ம ஸ்பேஸ் கிளிக் பண்ண உடனே அந்த புல்லட் வருது, புல்லட் வந்தோடனே லேசர் சவுண்ட் வர வைக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த 2 லைன் கோட் நம்ம எழுதிருக்கோம், ரைட். ஸோ அந்த லேசரோட சவுண்ட் இங்க நம்ம அந்த லேசரோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டை பிளே பண்ணணும். ஸோ ஒரு தடவை மட்டும் பிளே பண்ணா போதும். இங்க -1 நான் கொடுக்கல, ஏன்னா ஒரு தடவை பிளே பண்ணா போதும். இதே வந்து பாருங்களேன், நான் இங்க -1 கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு நான் இங்க ரன் பண்றேன் பாருங்க, இது தேவையில்லை இல்லையா, அந்த லேசர் சவுண்ட் திருப்பி திருப்பி சுத்திக்கிட்டே திருப்பி பிளே ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கோசரம் தான் நம்ம அந்த -1 மின்னல் அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் பிஜிஎம் வந்து ரன் ஆகும்.
பட் இந்த லேசர் சவுண்ட் ஒரு தடவை வந்தா போதும். எப்ப புல்லட் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்தா போதும், ரைட்? ஸோ அதனாலதான் நம்ம அந்த -1 கொடுத்தோம். ஸோ இப்ப நம்ம இதுவுமே கொடுக்காதனால ஒரு தடவை மட்டும் பிளே ஆயிட்டு நின்று போயிடும், ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், புல்லட்டோட கோஆர்டினேட்ஸ் வேணும். ஸோ புல்லட் எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, புல்லட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. நான் பிரஸ் பண்றேன், புல்லட் வந்து இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது, இந்த சின்சான் இமேஜ் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? ஸோ புல்லட் எங்க நீங்க ஸ்டார்ட் பண்ண வைக்கணும்னாக்கா, சின்சான் இமேஜ் எங்க இருக்கோ அதோட கோஆர்டினேட் தான், சின்சானோட கோஆர்டினேட் தான் புல்லட்டோட கோஆர்டினேட். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், இங்க பாஸ் பண்றோம். புல்லட்டோட எக்ஸ் ஆக்சிஸ் அதே தான், பிளேயரோட எக்ஸ் ஆக்சிஸும் புல்லட்டோட எக்ஸ் ஆக்சிஸும் ஒண்ணுதான். ஸோ அதனால தான் பிளேயரோட எக்ஸ் ஆக்சிஸ் தூக்கி புல்லட் எக்ஸுக்கு நம்ம அசைன் பண்றோம். அசைன் பண்ண உடனே நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபயர் புல்லட் ஃபங்க்ஷன் கால் பண்றோம். ஃபயர் புல்லட் ஃபங்க்ஷன் எங்க இருக்கு, நம்ம இங்க மேல எழுதிருக்கோம், ரைட்? ஸோ அதுதான் இங்க போயிடும். ஸோ இங்க போன உடனே என்ன ஆகுது, அந்த ஸ்டேட் வந்து ரெடி நிக்கிற ஸ்டேட்டை வந்து நம்ம ஃபயர்னு மாத்துறோம். ஃபயர்னு மாத்தோடனே பிளிட் கமாண்டை யூஸ் பண்ணி, பிளிட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அஃபயர் பண்ண வச்சிட்டோம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்ம இங்க பண்ணிருக்கோம், ரைட்? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்படிதான் கால் பண்றோம், ரைட்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்றோம், இது செக் பண்றோம். அதாவது பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் நம்ம மாத்தவே மாட்டோம். அதாவது லெஃப்ட் கீ ரைட் கீ நம்ம கீ அப்க்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அதனால நம்ம இங்க சும்மா விட்டுட்டோம், ரைட்? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க, பிளேயரோட எக்ஸ்சேஞ்ச் மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஓகே, இது இது என்ன லாஜிக் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க நல்லா இது கவனிங்க. இது எதுக்குனாக்கா, நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க, நான் இங்க மூவ் பண்றேன், லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். சோ இங்க ரைட்டுக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். சோ லெஃப்ட்டுக்கு 0, ரைட்டுக்கு 800ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்ப என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம ஆட் பண்ணிட்டே போறோம் இல்லையா, எக்ஸோட கோஆர்டினேட் நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே இருப்போம், கரெக்டா? ஏன் இன்கிரிமெண்ட் பண்றோம்னாக்கா, நம்ம ரைட் ஆரோ பிரஸ் பண்ண எக்ஸ் வந்து இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். சோ அப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுனா, எக்ஸ் வந்து ரைட் ஆரோ பிரஸ் பண்ணிட்டே இருக்குன்னா எக்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும், 0, அதாவது 400ல இருந்து 500, 600, 700, 800, 900 போயிடும். சோ 800 வரைக்கும் தான் நம்மளுக்கு பவுண்டரியே, புரியுதுங்களா? சோ அப்ப அந்த பவுண்டரியை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். எப்பெல்லாம் வந்து 736க்கு மேல போகுதோ எக்ஸ், அப்பெல்லாம் வந்து திருப்பி நம்ம எக்ஸ் அது ஒரு 736 செட் பண்றோம். அதுக்கு மேல நம்ம ஆட் பண்ணக்கூடாது, ஓகேவா? சோ இங்க வந்து பாருங்க, பிளேயர் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஈக்குவல் டு பிளேயர் எக்ஸ்சேஞ்ச். அதாவது நம்ம எப்பெல்லாம் வந்து ரைட் ஆரோ பிரஸ் பண்றோமோ அப்ப எக்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகும். சோ இங்க நம்ம கண்டிஷன்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றோம். 736, அதாவது இங்க பாருங்க, இங்க 736ன்னு வச்சுக்கோங்களேன். சோ என்னோட இமேஜ் இது வரைக்கும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னோட இமேஜ் மூவ் ஆகக்கூடாது. அப்படி நான் மூவ் பண்ணாலுமே, நான் ரைட் ஆரோ பிரஸ் பண்ணிட்டே இருந்தாலும் என்னோட இமேஜ் வந்து இது தாண்டி போகக்கூடாது. ஏன்னா பவுண்டரியே இவ்வளவுதான். சோ இது 736 இந்த இடத்துல. சோ என்னோட இமேஜ் இந்த இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது 736 கோஆர்டினேட், இதுக்கு மேல போகக்கூடாது. சோ அதனாலதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்கிரிமெண்ட் பண்ணல. சோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படி ஆட் ஆகி போனாலுமே நம்ம வந்து பிளேயர் எக்ஸ் ஆக்சிஸ் 736 செட் பண்றோம், அவ்வளவுதான் பண்ணிருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒருத்தர். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பழக்கம் என்னது, லெஃப்ட் ஆரோ பிரஸ் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? சோ அது 0வை தாண்டி மைனஸ்ல போகும். ஏன்னா நம்ம மைனஸ் பண்ணிட்டே வரும். சோ அது 0வை எப்பெல்லாம் தாண்டி கம்மியா போகுதோ அப்பெல்லாம் வந்து நம்ம 0ன்னு செட் பண்றோம், ரைட்? சோ அதுதான் இந்த லாஜிக் நம்ம இங்க எழுதியிருப்போம். சோ அதனால என்ன பண்றோம், பவுண்டரியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். சோ நம்மளோட பிளேயர் வந்து அந்த பவுண்டரி தாண்டி போக மாட்டான், 0வும் தாண்டி வெளியே போக மாட்டான், 800 தாண்டி வெளியே போக மாட்டான். சோ அதனால நம்ம இங்க செட் பண்றதுக்கான லாஜிக் தான் இங்க எழுதியிருக்கோம், ரைட்? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா எனிமியை கொண்டு வரணும். எனிமி கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது லிஸ்ட் இல்லையா? சோ நம்ம இங்க பிளேயர் பாருங்க, இவ்வளவுதான் கோடு, இவ்வளவுதான் சின்ன கோடு, ஏன்னா ஒரு பிளேயர் தான் இருக்கான். ஆனா நம்ம எனிமி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கான் இல்லையா, நிறைய எனிமிஸ் இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம், ஃபார் லூப் கொண்டு வரணும், ரைட்டா? ஏன்னா லிஸ்ட்டுக்குள்ள நம்ம எனிமி வச்சிருக்கோம், ரைட்? சோ அதனால ஃபார் லூப் எழுதியிருக்கேன். மீது எல்லாமே சேம் தான், ரைட்? சோ இங்க நான் என்ன பண்றேன், எனிமிஸ் எத்தனை நம்பர் ஆஃப் எனிமிஸ் வந்து இங்க கால் பண்றேன். சோ நம்ம வந்து இங்க செட் பண்றேன், ஓகே? சோ எப்ப வந்து எனிமி வந்து 2000 ரீச் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து என்னன்னா கேம் ஓவர் ஆயிடுது, ரைட்? சோ இதான் நம்ம இங்க என்ன இங்க பண்ணிருக்கோம். அதாவது இங்க பாருங்க, சோ இங்க நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன் இல்லையா, எனிமி ஏதாவது ஒரு எனிமி அட்லீஸ்ட், இங்க நல்லா இது கவனிங்க. இது உங்களுக்கு புரிஞ்சாதான் ஏன் கேம் ஓவர் இங்க கால் பண்ணணும் உங்களுக்கு புரியும், ரைட்? இல்லைன்னா புரியாது, ரைட்? சோ நான் மறுபடியும் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ எனிமீஸ் வந்து மல்டிபிள் எனிமீஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபார் லூப் கொண்டு வந்துட்டோம், ரைட்? சோ ஃபார் லூப் வந்ததுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளுக்கு லிஸ்ட் வந்துடும். லிஸ்ட் இங்க நம்பர் ஆஃப் எனிமீஸ் நம்ம என்ன இங்க பாஸ் பண்ணிருக்கோம், மேல இங்க நம்ம என்ன பாஸ் பண்ணிருக்கோம், நம்பர் ஆஃப் எனிமீஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன வச்சிருக்கோம், 2 வச்சிருக்கோம், ரைட்? லெட்ஸ் சே நான் 20ன்னு வச்சிட்டேன். சோ உங்களுக்கு என்ன ஆகும், ஃபார் லூப் வந்து எத்தனை தடவை ரன் ஆகும், 20 டைம்ஸ் உங்களுக்கு ரன் ஆகும், ரைட்டா? சோ அதனாலதான் நம்ம இங்க கோடு வந்து நம்பர் ஆஃப் எனிமீஸ் நம்ம இங்க ரேஞ்ச் பாஸ் பண்றோம் 20ன்னு, ஓகே? சோ இப்ப இங்க நம்ம என்ன பண்றோம், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு எனிமியாவது 440க்கு மேல போயிடுச்சு. 440னா என்னது, நல்லா கவனிங்க.
இது 0, ஒய் ஆக்சிஸ் வந்து 0, இது இங்க 600, இங்க 400 வச்சுக்கோங்க. அதாவது பிளேயரோட பவுண்டரி ரீச் பண்ணிட்டாவே கேம் ஓவர் ஆகணும், ரைட்டா? சோ ஒய் ஆக்சிஸ் எப்போ வந்து 440 டச் பண்ணதோ, 440க்கு மேல போகுதோ அப்ப நம்ம கேம் வந்து எண்ட் ஆகணும். ஏன்னா இது பிளேயரை வந்து தொட்டிடுச்சுன்னு அர்த்தம், கரெக்டா? பிளேயரோட பவுண்டரிக்குள்ள வந்துருச்சு. பிளேயரோட பவுண்டரி வந்துட்டாவே சோசியல் டிஸ்டன்சிங் போயிடும். சோசியல் டிஸ்டன்சிங் போயிடுச்சுன்னா கொரோனா வந்து சின்சானா அட்டாக் பண்ணிடும். சின்சான் அட்டாக் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஃபீவர் வந்துடும். ஃபீவர் வந்து அவன் டெத் ஆயிடுவான். டெத் ஆயிட்டானாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? கேம் ஓவர் ஆயிடும். அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ இங்க நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணிருக்கோம்? 440க்கு மேல இருக்கான்னு பாக்குறோம். ஒய் ஆக்சிஸ் வந்து 440க்கு மேல இருக்கான்னு பாக்குறோம். அதாவது ஏதாவது ஒரு எனிமி இருந்தாலே போதும். அதனாலதான் நம்ம ஒய் ஆஃப் ஐன்னு வச்சிருக்கோம், ரைட்டா? சோ ஐங்கிறது வந்து நம்ம லூப் ஐட்ரேஷன், இந்த ஐ. சோ நம்ம ஒரு எனிமி 20 எனிமில ஏதோ ஒரு எனிமி 440க்கு மேல தாண்டி நம்ம விட்டுட்டாவே, நம்ம டிஃபெண்ட் பண்ணாம விட்டுட்டாவே என்ன ஆகணும்? நம்ம வந்து என்ன பண்ணணும்? கேம் ஓவர்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கேம் ஓவர் ஃபங்க்ஷன் என்னது? இங்க போயிட்டு அந்த கேம் முடிச்சுட்டு நம்ம இங்க பாருங்க கேம் ஓவர் ஃபங்க்ஷன் இங்க இருக்கும், ரைட்? சோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? கேம் ஓவர்னு டெக்ஸ்ட் வந்துடும், ரைட்டா? அதுதான் இங்க நம்ம பண்ணிருக்கோம். அதான் இங்க நம்ம லாஜிக் எழுதிருக்கோம், ரைட்? சோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? இப்ப நம்ம எனிமியை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்த்துட்டோம். சோ கேம் ஓவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்துட்டோம். சோ இது எனிமியோட சேஞ்சஸ் மூவ்மெண்ட் தான். இந்த பிளேயரோட மூவ்மெண்ட் மாதிரியே தான் எனிமி மூவ்மெண்ட், வேற எதுவுமே கிடையாது. சோ அதுக்கான லாஜிக் தான் இங்க எழுதியிருக்கேன். எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். அதே மாதிரி தான் எனிமிக்கு பவுண்டரி இருக்கு. பிளேயர் வந்து ஒருத்தர், அதே வந்து எனிமி பாத்தீங்கன்னா மல்டிபிள் எனிமிஸ். அதனாலதான் நம்ம லிஸ்டுக்குள்ள வச்சிருக்கோம். வேற எதுவுமே சேஞ்ச் கிடையாது, அதே தான் வச்சிருக்கோம், ரைட்? ஸோ அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும்? கொலிசன் ஒரு, அதாவது இது முக்கியமா இதுதான் லாஸ்ட் கட்டம், கரெக்டா? ஸோ கொலிசன் என்னன்னு, அதாவது நம்ம என்ன பண்றோம்? ஃபயர் புல்லட் பண்றோம். அதாவது ஃபயர் ஆகுது. ஃபயர் வந்து அந்த கொலிசன் ஃபார்ம்ல வந்து நமக்கு கால் பண்றோம். ஸோ இஸ் கொலிசன்ங்கிறது நான் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் பாஸ் பண்றோம். டிஸ்டன்ஸ் கொண்டு வரும். டிஸ்டன்ஸ் வந்து 27 வந்துச்சுன்னா நம்ம என்ன மேல பண்ணிருக்கோம்? நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் மேல போறேன். இந்த இடத்துக்கு வரும். இஸ் கொலிசன் இஸ் கொலிசன் ஃபங்க்ஷன் கால் ஆகும். சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம 4 பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். எனிமியோட எக்ஸ் ஆக்சிஸ், எனிமியோட ஒய் ஆக்சிஸ், புல்லட்டோட எக்ஸ் ஆக்சிஸ், புல்லட்டோட ஒய் ஆக்சிஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்? புல்லட்டோட டிஸ்டன்ஸும் புல்லட்டுக்கும் இந்த எனிமியோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? சோ அதனாலதான் அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square இருக்கு இல்லையா? சோ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல கண்டுபிடிக்காத ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒண்ணு எழுதியிருக்கோம் இல்லையா? சோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம எங்க எழுதியிருக்கோம்? இங்க எழுதியிருக்கோம், ரைட்? சோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிரும். டிஸ்டன்ஸ் வந்து 27 கீழே இருந்துச்சுனாக்கா சோ அட்டாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? சோ அதனால இங்க ட்ரூன்னு செட் ஆயிடும், ரைட்? சோ ட்ரூன்னு செட் ஆச்சுன்னா என்னாச்சு? இங்க பாருங்க, இந்த இடத்துல ட்ரூன்னு செட் ஆகும். கொலிசனுக்கு வந்து ட்ரூன்னு வந்துடும். சோ இங்க இஃப் கண்டிஷன்ஸ், இஃப் கொலிசன் ஈக்குவல் டு ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? அந்த எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் பிளே பண்ணோம், ரைட்டா? எக்ஸ்ப்ளோஷன் சவுண்ட் என்னது? இந்த வெடிக்கிற சவுண்ட் இல்லையா? அது எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ இந்த சவுண்ட் வரும். ஏன்னா அந்த ஃபயர் வந்து அவனை போய் வெடிச்சிருச்சு, எனிமையை அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கான அந்த சவுண்டை லோட் பண்றோம், இங்க பிளே பண்றோம். ஸோ இதெல்லாம் ஆஸ் யூசுவல் நீங்க வந்துட்டு புல்லட்டோட ஒய் ஆக்சஸ் ஸ்டேட் நம்ம மாத்துறோம், ஸ்கோர் வந்து ஆட் பண்ணிட்டே போறோம் இல்லையா? ஒரு தடவை ஃபயர் ஆயிடுச்சுனாக்கா நம்ம ஸ்கோர் ஆட் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ ஸ்கோர் 0ல இருந்து 1க்கு ஆகும். அடுத்தது 1 ஆட் ஆகும், 2 3 4, அதாவது ஒவ்வொரு எனிமி டெஸ்ட்ராய் ஆகாத ஸ்கோரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும் இல்லையா? ஸோ அதை ஆட் பண்றோம். ஸோ அடுத்தது இங்க நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த 2 லைன் நல்லா கவனிங்க. சோ ஒரு எனிமி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா இன்னொரு எனிமி ஆல்டர்னேட் ஆகணும் இல்லையா? சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? இன்னொரு எனிமி இங்க ஸ்டார்ட் பண்றோம். புரியுதா? இந்த கேம்ல பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். சோ இங்க இருக்கா? நான் இங்க பிளஸ் பண்றேன் பாருங்க. நிறைய எனிமி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, நான் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். சோ நான் இங்க போறேன். எனிமியோட கவுண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க வச்சிருக்கோம்? ஓகே, இங்க 20. நான் இப்போதைக்கு 2 வச்சுக்கிறேன். 2 வச்சுட்டு நான் ரன் பண்றேன். சோ பாத்தீங்களா, எனிமி டெஸ்ட்ராய் ஆகணும்னா இன்னொரு எனிமி ஆல்டர்னேட் ஆச்சு, அவ்வளவுதான். இப்ப பாருங்க 440 கிட்ட வந்த உடனே அவங்களுக்கு கேம் ஓவர் ஆயிட்டு வந்துருச்சு இல்லையா? அந்த லாஜிக் எப்படி நான் உங்களுக்கு காட்டினேன், புரியுதுங்களா? சோ நம்ம என்ன பண்ணோம்? லாஸ்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? புல்லட்டோட ஸ்டேட் ரெடின்னு மாத்தி வரும். ஏன்னா ஃபயர் ஆயிடுச்சு இல்லையா? ஃபயர் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரெடி நம்ம செட் பண்ணணும். ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்றோம்,
எனிமியை திருப்பி ரீஆர்ஜினேட் பண்றோம், இன்னொரு எனிமியை கொண்டு வரும். அதுக்கோசரம் தான் நம்ம அந்த கோடை திருப்பி இங்க போட்டு வச்சிருக்கோம். ஸோ இதுக்குதான் இந்த கோடு, கொலிஷனுக்கான கோடு இவ்வளவுதான். ரைட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், எனிமி மெத்தடை கால் பண்றோம். எனிமியோட வேல்யூ இதுல நம்ம செட் பண்றோம். இன்னொரு எனிமியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி வரோம், கிரியேட் பண்றோம். அதுக்கு தான் அந்த எனிமி ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். எப்பெல்லாம் இந்த எனிமி ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு வந்து இன்னொரு எனிமி ஆர்ஜினேட் ஆகணும். அதுதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ணி வரோம். ரைட்டா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து புல்லட். ஸோ புல்லட்டோட ஒய் ஆக்சஸ் செட் பண்றோம், புல்லட்டோட ஸ்டேட்டஸ் செட் பண்றோம், அவ்வளவுதான். அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், புல்லட்டோட ஸ்டேட் வந்து ஃபயர் இருந்துச்சுன்னா புல்லட் ஃபங்க்ஷனை ஃபயர் புல்லட்டை கால் பண்றோம், நம்ம டெஸ்ட்ராய் பண்றோம், புல்லட்டோட ஒய் ஆக்சஸ் மாத்துறோம், அவ்வளவுதான். ஏன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் இல்லையா, அதுக்கு பண்ணிருக்கோம். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிளேயர் கால் பண்றோம். பிளேயர் அதுதான் அந்த இந்த உங்க ஒயில் லூப், இது ஃபுல்லா உங்க ஒயில் லூப் கால் ஆயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒயில் லூப்லனால பிளேயர் இங்க கால் பண்ணாதான் இங்க வந்து என்ன பண்ணோம், அந்த பிளேயர் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால பிளேயரோட ஃபங்க்ஷன் இங்க கால் பண்ணிருக்கோம், இங்க எனிமியோட ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கோம், இங்க ஃபயர் புல்லட்டோட ஃபங்க்ஷன் இங்க கால் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான் பண்ணிருக்கோம். கடைசியில ஸ்கோர், அதாவது உங்களோட ஸ்கிரீன்ல வந்து ஸ்கோர் காட்டணும் இல்லையா, ஸோ அந்த கால் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ரைட். லாஸ்டா வந்து நம்ம என்ன பண்றோம், பைகேம் டாட் டிஸ்பிளே டாட் அப்டேட்னு கால் பண்ணோடனே ஒவ்வொரு தடவையும் ரெண்டர் பண்றோம். உங்களோட வைல் லூப்பை ரெஃப்ரெஷ் பண்ணி எல்லா இமேஜஸும் நம்ம ரெண்டர் பண்றோம். ரைட். ஸோ அவ்வளவுதான் கோடு, ரொம்ப ஈஸி. ஸோ வேற எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களால இந்த கோடை டக்குன்னு நீங்க மாத்திக்கலாம். உங்களுக்கு ஏற்ற கேரக்டர் நீங்க ஆட் பண்ணலாம், மல்டிபிள் எனிமீஸ் கொண்டு வரலாம், ஒவ்வொரு எனிமி கொண்டு வரலாம், கம்மி பண்ணலாம், அதிகப்படுத்தலாம், ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான், வந்து இப்படிதான் நீங்க வந்து ஒரு கேமை டெவலப் பண்ணணும். ரைட். ஸோ உங்களுக்கு கேம் எழுதுறது ரொம்ப ஈஸின்னு இப்ப நினைக்கிறேன். இந்த கோடு வேணா நாங்க ஷேர் பண்றோம், இதை வச்சுட்டு நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க கேரக்டர்ஸ் மாத்துங்க, பேக்ரவுண்ட் இமேஜ் மாத்துங்க, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணா என்ன சேஞ்ச் ஆகும்னு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ நீங்க லாஜிக் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க கேமை வந்து 15 மினிட்ஸ்ல நீங்க டெவலப் பண்ணிடலாம். ரைட். தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். நீங்க என்ன பண்ணலாம்னா, ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எனக்கு பின் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ண, ஐ மீன் குரூப் சாட் விண்டோல போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். So let me check the questions. ஸோ நம்ம ஸ்பீடு கொஞ்சம் பார்க்கணும். ஏன் ஸ்பீடு கம்மியாச்சுன்னா அந்த இமேஜோட சைஸ் நம்ம கம்மி பண்ணணும். புரியுதுங்களா. நீங்க 1000 இமேஜ் வச்சப்ப என்ன ஆச்சுனாக்கா அந்த இமேஜே வந்து லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு அந்த கேமோட ஸ்பீடு கம்மியாச்சு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இமேஜோட டைமென்ஷன் அது வந்து நம்ம கொஞ்சம் ரீசைஸ் பண்ணலாம் இன்னும். ஸோ நீங்க இந்த ஜேபக் ஃபைலுக்கு பதிலாக ஒரு லைட்டர் இமேஜ் நீங்க லோட் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்பீடு வந்து மெயின்டைன் ஆகும். ரைட். ஒரு எனிமி வச்சா ஸ்பீடு வில் பி ஃபார் 1000. சரி, உங்களோட கேமோட ஸ்பீடு கம்மி பண்ணதுக்கு ரீசன் வந்து அந்த இமேஜோட சைஸ் பெருசு. ஓகேவா, அதனால அது லோட் பண்ண முடியல, அதனாலதான் உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பிளான்ட் ஜோம்பிஸ் எல்லாம் வருது மாதிரி எனிமியை ஷூட் பண்ணல, நல்லா ரேண்டமா வருது மாதிரி செட் பண்ணலாமா? என்ன என்ன கேக்குறீங்க சிதம்பரநாதன்? வாட் இஸ் தட்? ஸோ பிளான்ட் விசஸ் ஜோம்பி இல்ல, ஜோம்பிஸ்ல வர்றது மாதிரி எனிமிய ஷூட் பண்ணலனாலும் ரேண்டமா வருது மாதிரி எனக்கு புரியல, கொஞ்சம் நீங்க கேளுங்களேன். தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ வெரி மச். ஸோ இதுல கிளாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா சேஞ்சஸ் எப்படி இருக்கும்? நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, அதுவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனிமீஸ்க்கு என்ன பண்ண, நீங்க இமேஜஸ் மட்டும் வேற வேற இமேஜ் லோட் பண்ணுங்க, அவ்வளவுதான். தட்ஸ் இட். வேற வேற இமேஜ் நீங்க லோட் பண்ணா போதும். டக் இமேஜ், ஓகே, ராட் இமேஜ், ஓகே, ஐ மீன் லைக் ராட், பிக் ராட், அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம், மவுஸ், நீங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து இமேஜஸ் மட்டும் மாத்திக்கோங்க. நான் இப்போ ஒரே இமேஜஸ் யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ரைட். வேற நீங்க யூஸ் பண்ணணும்னா வேற யூஸ் பண்ணிட்டு நீங்க ரெண்டர் பண்ணுங்க. தட்ஸ் இட்.
ஹலோ சார். சொல்லுங்க. சார் இந்த இப்ப நம்ம ஷூட் பண்ணா தானே அடுத்த இன்னொரு எனிமி வருவான். ஆமா, ஷூட் பண்ணாமே அடுத்தடுத்து வர மாதிரி பண்ண முடியுமா? பண்ணலாம். நீங்க லாஜிக் மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். அது பண்ணலாம். நீங்க நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, எப்ப வந்து ஒரு எனிமி டெஸ்ட்ராய் ஆகுதோ அந்த கொலிஷன் பிளாக் உள்ள நான் எழுதியிருப்பேன் பாருங்க. சோ அப்ப வந்து இங்க பாருங்க, நான் கோடு காட்டுறேன். அதெல்லாம் தம்பி, அதெல்லாம் உங்களோட ஐடியாஸ் தான் தம்பி, அவ்வளவுதான். ஜஸ்ட் நான் இப்ப என்ன பண்ணணும்னாக்கா, என்னோட கேம் வந்து டவுன் ஆயிடும், அதாவது ஸ்பீடு கம்மியாயிடும். ஸ்பீடு நான் கம்மியானதுனால என்ன ஆகுனாக்கா, நிறைய இமேஜஸ் நான் வந்து கிரியேட் பண்ண முடியாது, நிறைய எம்பிஎஸ் நான் கொண்டு வரக்கூடாது. இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆன உடனே நம்ம எனிமையே கிரியேட் பண்றோம். இந்த கோடை நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த இஃப் கண்டிஷனுக்கு வெளியே கொண்டு வந்துருங்க, அவ்வளவுதான். இஃப் கண்டிஷனுக்கு நீங்க வெளியே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் எனிமி நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எனிமி வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு எனிமி கிரியேட் ஆகும். அப்படி நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் இது எல்லாமே உங்க ஐடியாஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? இந்த இன்டென்டேஷன் நீங்க கரெக்டா கொடுங்க. கரெக்டா கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, உங்களால ஈஸியா எல்லாமே உங்களோட ஐடியாஸ் தான் தம்பி, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்தது வேற என்ன கேட்டிருக்காங்க, கிஷோர் என்ன கேட்டிருக்காங்க, ஆர் எதுக்கு யூஸ் பண்ணேன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆர் எதுக்குனாக்கா, இங்க பாருங்க, விண்டோஸோட பாத்தும் லினக்ஸோட பாத்தும் வேற இருக்கும். ஸோ விண்டோஸோட இது ஸ்லாஷ் வந்து இப்படி எடுத்துக்காது. இது வந்து இப்படி இருந்தா தான் சப்போர்ட் பண்ணும் பைத்தான். விண்டோஸா இருந்துச்சுன்னா டைரக்டரியோட பைத்தான் பாருங்க, இப்படிதான் சப்போர்ட் பண்ணும் இல்லையா. விண்டோஸ்ல வந்து பைத்தான் இப்படிதான் சப்போர்ட் பண்ணும். ஸோ லினக்ஸ்ல வேற மாதிரி சப்போர்ட், லினக்ஸோட ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வரும், விண்டோஸ்க்கு பேக்வர்ட் ஸ்லாஷ் மாதிரி வரும். சாரி, நான் மாத்தி சொல்றேன். ஸோ டிஃப்ரெண்டா இருக்கும் ஸ்லாஷ். ஸோ ஒரே மாதிரி இருக்கிறதுக்கோசரம் நம்ம இங்க ஆர் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே சார், இனிமே சைடு பை சைடு போறேன், சைட் பை சைட் போற மாதிரி ஸ்ட்ரைட்டா கீழே ஃபெயில் ஆகுற என்ன பண்ணணும்? ஓகே, அதை நீங்க பண்ணலாம். சி நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் இல்லையா, இங்க பாருங்க, நான் எனிமியோட எக்ஸ் ஆக்சிஸ் தான் நீங்க சேஞ்ச் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா, எனிமி இங்க இருக்கு, பாருங்க, ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம், ரைட்டா. நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நீங்க கேட்கற மாதிரி நீங்க கொண்டு வரலாம், ரைட். அடுத்தது தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி ஒரு கேமை டெவலப் பண்ணணும், எத்தனை லைன் ஆஃப் கோட் அடிக்கிறதுன்னு நான் சொன்னேன். கோடே பாத்தீங்கன்னா லாஜிக் நம்ம அதிகமாலாம் ஒண்ணுமே அடிக்கல, ரைட்டா. ஸோ உங்களுக்கு அந்த திங்கிங் தான் சொல்லி கொடுத்தேன், நான் எப்படி திங்க் பண்ணணும். நீங்க இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு புரிஞ்சாவே போதும், உங்களுக்கு லாஜிக் வந்து நல்லா புரிஞ்சிடும். நீங்க பெருசா வந்து ஒண்ணுமே இருக்காது, ரைட்டா. ரைட். ஸோ நல்லா, ஸோ ஐ மீன் லைக் நல்லா திங்க் பண்ணுங்க, அது ஒண்ணுதான் முக்கியம். ஏன்னா நீங்க வந்து எவ்வளவு திங்க் பண்றீங்களோ அவ்வளவு ஐடியாஸ் நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம், ரைட்டா. ஸோ கோட் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான், ஒண்ணுமே இதுல கிடையாது, ரைட்டா. நீங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படி வந்து கொண்டு வந்தாவே போதும், ரைட். ஸோ என்ன கேக்குறீங்க சிவா, மூவ் பேக்ரவுண்ட் எப்படி அப்படின்னா கொஞ்சம் கேளுங்களேன், எனக்கு புரியல. ஸோ தேங்க்யூ கிஷோர், தேங்க்யூ சீதா செல்வகுமார், தேங்க்யூ வெரி ஹலோ. மச். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு இந்த செஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் உங்களோட கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ணுங்க, உங்களோட லாஜிக்கல் திங்கிங் ஆட் பண்ணுங்க, நீங்க அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா ஹலோ. உங்களுக்கு பிரைன் நல்லா கிரியேட்டிவா யோசிக்க 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 உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக் கொண்டு வரலாம், நிறைய கேம் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ வேற என்ன கேட்டிருக்காங்க, சுகாசினி, வாட் யூ ஆஸ் சார், ஜம்ப் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கோட் சொல்லுங்க. ஸோ ஜம்ப் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, ஒய் ஆக்சிஸ் கம்மி பண்ணுங்க, அவ்வளவுதான். ஒய் ஆக்சிஸ் நீங்க கம்மி பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஆட் பண்ணணும், அவ்வளவுதான், ரைட். அடுத்தது வேற என்ன வேணும், யாரோ கேட்க ஆரம்பிச்சிங்க, பேச ஆரம்பிச்சிங்க, பேசுங்க. வாட் வில் பி த ஜட்ஜிங் கிரைட்டீரியா? ஓகே, அது தட் வில் யுவர் கோஆர்டினேட்ஸ் வில் டெல் யூ. சிவராமன், பேக்ரவுண்ட் மூவ் பண்ண என்ன பண்ணணும்? நீங்க பேக்ரவுண்ட்னா எந்த பேக்ரவுண்ட் சொல்றீங்க? ஸோ ஒரு பேக்ரவுண்ட் தான் சார் இருக்கும். ஸோ நான் வேற ஏதாவது ரன்னிங் அந்த கேம் மாதிரி இருந்தா அப்படியே பேக்ரவுண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும்ல, அடுத்தடுத்த பேக்ரவுண்ட் வரும்ல. நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, அந்த இமேஜை வந்து பேக்ரவுண்ட் இமேஜை லிஸ்டா கிரியேட் பண்ணுங்க. லிஸ்டா கிரியேட் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படி நீங்க பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வீடியோவை நீங்க ரெண்டர் பண்ணலாம், இல்லைன்னா பேக்ரவுண்டுக்கு எக்ஸ் ஒய் ஆக்சிஸா மாத்துங்க, அவ்வளவுதான். ஆமாம்.
ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? So, ma'am, now you can take over, ma'am. ஹலோ 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 சார். சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம பப்ஜி அந்த மாதிரிலாம் கேம் ஆடுறோம்ல, அதுல ஒரு ரூம்குள்ள நடுவில் ஏதாவது சேர் இருந்துச்சுன்னா அந்த அதுக்கு வந்து பவுண்டரி எப்படி செட் பண்றது? இப்போ நீங்க சைடு பவுண்டரி சொன்னீங்க. உங்க வாய்ஸ் ஒரு நிமிஷம் வாய்ஸ் பிரேக் ஆகுது ஃபார் சம் ரீசன். மறுபடியும் கேளுங்க. இப்போ நம்ம பப்ஜிலாம் அந்த மாதிரி கேம் ஆடுறோம் சார். அதுல இப்போ ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூம்ல நடுவில் அந்த சேர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்குள்ள எப்படி பவுண்டரி செட் பண்றது? அதுக்கெல்லாம் பவுண்டரி செட் பண்றது எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க சைடு பவுண்டரி இப்ப நீங்க சைடுல போனா மறுபடியும் அதை வந்து ஸ்டக் ஆகுற மாதிரி மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு வர மாதிரி வச்சிருக்கீங்க. இப்ப நடுவுல ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்க்கு மட்டும் போக முடியாது அப்படி பண்ணணும்னா? தம்பி அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட லிஸ்ட் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் தம்பி. ஒவ்வொரு ரூம்குள்ள என்டர் ஆகுறப்ப ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு லிஸ்டா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி மல்டிபிள் ரூம்ஸ் லிஸ்ட்ல நீங்க கிரியேட் பண்ணி நீங்க டிக்ஷனரியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் ரூம் நம்பர் 1க்கு கோஆர்டினேட்ஸ் நீங்க செட் பண்ணலாம். ரூம் நம்பர் 2க்கு வேற கோஆர்டினேட்ஸ் இருக்கும். சரி. ஹலோ கேக்குதா? ஓகே. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கைசலா குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாரும் நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு இந்த 2 டே செஷன் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆல் தி பெஸ்ட். நீங்க உங்க பெஸ்ட்டை கொடுங்க. இப்போ நீங்க லீவ் ஆயிக்கலாம். ஹலோ சொல்லு. நேத்து கிளாஸ் நான் அட்டன் பண்ணல. ரெக்கார்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவீங்களா? ரெக்கார்டிங் இருக்கு, ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கு, நேற்று வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கைசால குரூப்ல நீங்க இருக்கீங்கல்ல? ஆமா. ஓகே. கைசால குரூப்ல உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே தேங்க் யூ. யூ கேன் லீவ். சப்மிட் பண்றது எப்படின்னு சொல்லுங்க. என்னப்பா? சப்மிட் பண்றது எப்படின்னு சொல்றேன். நீங்க பேசுற சரியா கேட்கல. சாரி ஃபார் தட். என்னோட இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. எஸ் சார். இப்போ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே. ஏதாவது क्वेश्चंस கேட்டாங்களா மேம்? இப்போ ஒரு பையன் கேட்டான் சார். திரும்ப கேக்குறியாப்பா? சொல்லுங்க மேம்.
கோட் சப்மிட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஹலோ என்ன கொஸ்டின்ஸ் கேளுங்க. கோட் சப்மிஷன் சொன்னீங்க, எப்படி பண்றேன்னு சொன்னீங்களே. கோட் சப்மிஷனுக்கு நான் ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சுக்க வர மாதிரி கிட்டப்ல போஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னு வீடியோ ரெடி பண்ணி நாங்கள் ரெக்கார்டடாக போட்டிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி குரூப்ல அப்லோட் கிட்டப்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. இந்த கேம் விளையாடும்போது இந்த கேமோட பேக் ஸ்கிரீன் எப்படி காட்டுறது, இந்த இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்றது, இல்ல கேம்ல கேம்ல காட்டுறது? வாய்ஸ் மறுபடியும் பிரேக் ஆகுது, கொஞ்சம் மறுபடியும் பேசுங்க. நீங்க சொன்னீங்கல்ல இமேஜ் அந்த பேக் ஸ்கிரீன் அப்லோட் பண்ணலாம் சொன்னீங்கல்ல, அது எப்படின்னு திருப்பி ஒரு வாட்டி காட்டுறீங்களா? பேக்ரவுண்ட்னா எது கேக்குறீங்க? பேக்ரவுண்ட்ல எப்படி வந்ததுன்னு பாக்குறீங்களா? பேக் ஸ்கிரீன் அதை எப்படி பண்ணணும்னு காட்டுறீங்களா திருப்பி ஒரு வாட்டி? ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார், தெரியுது. ஓகேங்க, தேங்க்யூ மேம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி கொண்டு வரணும்னு சொன்னீங்க, கேட்டீங்க இல்லையா? ஸோ இவ்வளவுதான் கோடு. இந்த நீங்க லோட் பண்ணுங்க. ஸோ இது வந்து நம்ம லோட் பண்ணிருக்கோம், பேக்ரவுண்ட் இமேஜ் லோட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா வைல் லூப்குள்ள போயிடுங்க. ஸோ அங்கதான் உங்களோட கேம் ஆக்சுவல் கேமே ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் கிடையாது. வைல் லூப்ல போயிட்டு இந்த இடத்துல ஸ்கிரீன் டாட் பிஎல்ஐடி பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்க கால் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே. ஸோ எல்லாமே உங்க ப்ரோக்ராமே இங்க இதுக்குள்ளதான் ரன் ஆகுது. ஏன்னா வைல் லூப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் திருப்பி சொல்றேன். ஸோ ஆக்சுவல் கேமோட லோடிங்கே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இதை மேல இருக்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம வச்சிருக்கோம். அப்பப்ப தேவைன்னா நீங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ அதுதான் நம்ம கீழே எழுதிருக்கோம். ஸோ உங்களோட மெயின் கர்னலே இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது, இந்த வைல் லூப் தான். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நம்ம என்ன செக் பண்றோம்? குவிட் இருந்தா செக் பண்றோம். ஸோ க்ளோஸ் பட்டன்னா இந்த குவிட்டுக்கு அசோசியேட் ஆகும். ஸோ எப்ப க்ளோஸ் பண்றோம், இந்த வைல் லூப் வந்து ஃபால்ஸ்னு மாறிடும். ஃபால்ஸ் ஆயிடும், இந்த கேம் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஸோ எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பேக் ஸ்கிரீன் வந்து 0 செட் பண்றோம் அப்படின்னா பிளாக் கலர். அதுக்கு மேல நம்ம வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கிரீனை வந்து கொண்டு வரும், பேக்ரவுண்ட் இமேஜை கொண்டு வரும், ரைட்? ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ சார். சொல்லுங்க. நீங்க அந்த மியூசிக் பார்த்து வந்து சி கோலன் போட்டு அப்படியே செலக்ட் பண்ணீங்கல்ல? ஆமா. நீங்க அதே இது வந்து நான் அப்படியே நான் சி கோலன் போட்டு அந்த பாத் ஃபுல்லா பேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புனா நீங்க எடுக்கும்போது உங்க கம்ப்யூட்டர்ல அந்த பாத்துல இருக்காதுல்ல சார்? ஆமா, இருக்காது. கரெக்ட் தான். அப்ப நாங்க அதுக்கு என்ன சார் பண்ணணும்? வேற எப்படி போடுறது அதுக்கு? ஓகே, அதுக்கு வந்து என்ன வழினா, நீங்க பைத்தானோட ப்ராம்ப்ட் இருக்குல்ல, பைத்தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கல்ல, ஆமா. அந்த இடத்துல உங்க கோடை வச்சுக்கோங்க. அங்க வச்சு ரன் பண்ணீங்கன்னா நீங்க டிஃபால்ட்டா எங்க இருந்தாலும் நாங்களும் என்ன பண்ணுவோம்னா எங்களோட கோடும் அந்த பைத்தான்ல போயிட்டு ரன் பண்ணுவோம். அது ஒரு வழி இருக்கு, நீங்க அப்படி பண்ணலாம். சோ எதுவுமே இந்த நான் உங்களுக்கு இந்த கோட்லாம் காட்டினேன்ல, இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்க இங்க வைக்காம உங்களோட பைத்தானோட டிஃபால்ட் டைரக்டரி உங்களுக்கு போய் இன்ஸ்டால் ஆகுது இல்ல, அங்க நீங்க இந்த கோடை வச்சீங்கன்னா பை டிஃபால்ட் நீங்க வந்து இந்த ஃபைல் பாத் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. திஸ் இஸ் வெரி ரியலி குட் கொஸ்டின்.
பரவாயில்ல, வெரி குட். ப்ராஜெக்ட் லெவல்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. Okay, sir. So thank you so much for your time, sir. ஓகே மேம், தேங்க்யூ மேம். Thank you, sir. So thank you everyone. So all the best. Wish you very all the best. So take care and just like so நல்லா எக்ஸாம் எழுதுங்க, நல்லா உங்க திறமையை காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். And thank you finally